Hi Pasangla, good evening, welcome to Vedantu. This is Asha ma'am here. So எல்லாருக்கும் என்னோட ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் ஏற்கனவே பாதியில் விட்டுருந்தோம் இல்லையா, ஜுவாலஜியோட சாப்டர் 11 பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா இந்த சாப்டர்லேருந்து கண்டிப்பாக 5 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் போத் செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் அண்ட் ஹாஃப் இயர்லியாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், இந்த சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். ஸோ இந்த சாப்டரோட பார்ட் 2 செஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த செஷனில் இந்த சாப்டரை ஃபுல்லாக நம்ம முடிச்சிட போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா? செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஆர் யூ ஆல் ரெடி? யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க ஒரு ஃபயர் எமோஜியை கமெண்ட்டில் போடலாமா? ரெடியாக இருக்க எல்லாருமே ஃபயர் எமோஜியை ஒரு கமெண்ட்டில் போடலாமா? எஸ், ஓகேடா. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கிளாஸ். ஸோ பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷனோட பார்ட் 2 கிளாஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஷிஃப்டிங் ஆர் ஜூம் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம 10th ஸ்டாண்டர்டில் ஏற்கனவே படித்தது தான். இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே ஏற்கனவே நம்ம படித்த விஷயம் தான். திரும்பவும் ரீகால் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே. ஸோ ஷிஃப்டிங் ஆர் ஜூம் கல்டிவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு புது இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் வெட்டி சாய்ச்சிட்டு நான் புதுசாக விவசாயம் பண்ண போகிறேன். அதுதான் ஷிஃப்டிங் ஆர் ஜூம் கல்டிவேஷன், ஆல்சோ நோன் ஆஸ் ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். சரியா? நவச்சித்தா, சூப்பர்டா. ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அண்ட் வி ஆல்சோ ஹேவ் த டாப்பர்ஸ். ஒவ்வொரு சிட்டிலையும் யாரெல்லாம் டாப்பர்ஸாக வந்திருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து எங்ககிட்ட இருக்குது. வி ஆர் ஸோ ஹாப்பி டு see your names in that list. Okay? Yes. So in shifting cultivation, plots of natural tree vegetation are burnt and cleared. ஏற்கனவே ஒரு இடத்துல பிளான்ட்ஸ், ட்ரீஸ் எல்லாம் இருந்திருக்கும். அந்த நேச்சுரல் வெஜிடேஷனை நம்ம மொத்தமாக வந்து வெட்டி சாய்ச்சிட்டு இல்லை எரிச்சிட்டு எனக்கு தேவையான அக்ரிகல்ச்சரை நான் பண்ணுறேன். எனக்கு தேவையான செடிகளை நான் வளர்க்க போகிறேன். சரியா? The cleared land is formed for 2 to 3 seasons until the fertility decreases. இப்போ நான் ஏற்கனவே இருந்த பிளான்ட்ஸ், ட்ரீஸை எரிச்சிட்டேனா, தென் எனக்கு வேணுங்கிற பிளான்ஸை நட்டு நான் விவசாயம் பண்ணிட்டேன். அது ஒரு 2 seasons இல்லை 3 seasons கொடுக்கும். மேக்ஸிமம் ஒரு 1 year அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா அந்த சாயிலோட ஃபர்டிலிட்டி கம்மியாகும், மண் வளம் கம்மியாகும். ஸோ மண் வளம் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய விளைச்சலும் கம்மியாகும். ஸோ ஃபர்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகிற வரைக்கும் நான் அங்கே அக்ரிகல்ச்சர் பண்ணுவேன். வென் ஃபர்டிலிட்டி ரெடியூசஸ், எனக்கு மண் வளம் கம்மியாயிடுச்சு, crop production becomes unprofitable. விளைச்சல் எனக்கு இதுக்கு மேலே லாபத்தை கொடுக்க போகிறதுலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன்? The farmer abandons the patch. abundance அப்படின்னா விட்டுட்டு போயிடுவார். ஓகே, எந்த நிலத்தினா நான் இது வரைக்கும் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தனோ அந்த நிலத்தை தனியாக அம்போனை விட்டுட்டு ஃபார்மர் இன்னொரு இடத்துக்கு போயிடுவார். He abandons the patch and clears a new forest area for cultivation. ஸோ இங்கே மண்வளம் கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி இங்கிருந்து விட்டுட்டு வேற ஒரு பேட்ச் ஆஃப் லேண்டுக்கு போய் திரும்ப இதே தான் பண்ணுவார். அங்கே ஏற்கனவே பிளான்ஸ், ட்ரீஸ் எல்லாம் இருக்குமா, அதை எரிச்சிட்டு ஒரு 2 season இல்லை 3 seasonக்கு பிளான்ட்டை வந்து இவர் யோசித்த மாதிரி ஒரு விவசாயத்தை பண்ணிட்டு திரும்பவும் அங்கே மண்வளம் கம்மியாச்சு, லாபம் கிடைக்கல அப்படின்னா அங்கே விட்டுட்டு இன்னொரு லேண்டுக்கு போவார். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஆர் ஜூம் கல்டிவேஷன்னு சொல்லுவோம். கிளியரா? எனி டவுட்ஸ்? 11th Zoology கிளாஸ் ஸ்டார்ட் டைம். 11th Zoology இன்னைக்கு கிளாஸ் கிடையாதுடா. யூஸ்வலி 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே தான் கிளாஸ் இருக்கும். இன்றைக்கி கிளாஸ் கிடையாது. இன்றைக்கி 12th மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ திஸ் சிஸ்டம் இஸ் ப்ராக்டிஸ்ட் மெயின்லி இன் த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த சிஸ்டமை நம்ம எங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? நார்த் ஈஸ்ட் சைடு அப்படின்னா இந்த அசாம், மணிப்பால் இந்த சைட்லாம் இருக்கு இல்லையா, மேகாலயா, இந்த சைடில் தான் எனக்கு இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஆர் ஜூம் கல்டிவேஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நான் இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷன் ஆர் ஜூம் கல்டிவேஷன் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு போன உடனே அந்த இடத்துல இருக்க நேச்சுரல் வெஜிடேஷனை எரிச்சு அழிச்சிடுறேன். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபாரஸ்ட் கவர் காணாமல் போகுது. ஏற்கனவே இருக்க பிளான்ஸ், ட்ரீஸை நான் எரிக்கிறப்போ ஃபாரஸ்ட் கவர் காணாமல் போகுது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஃபாரஸ்டெல்லாம் இருந்தால் தானே கார்பன் டை ஆக்சைடை இது இழுத்து பிடிச்சிக்கும். கரெக்டாக? அப்போ குளோபல் வார்மிங் கம்மியாகும், பொல்யூஷன் கம்மியாகும், இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது அந்த ஃபாரஸ்ட்டே நான் எரிச்சிட்டேன்.
இல்லையா? அப்போ என்ன ஆகுது? ஏர் பொல்யூஷன் காஸ் ஆகுது. அட் த சேம் டைம் கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்ஃபியரில் இன்க்ரீஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடோட லெவல் அட்மாஸ்ஃபியரில் இன்க்ரீஸ் ஆகுது. தென் லாஸ் ஆஃப் ஹேபிடேட். இப்போது அந்த காட்டை அழிச்சிட்டேன்னா அந்த காட்டை மட்டுமே நம்பி இருந்தால் பறவைகளும் சரி விலங்குகளும் சரி அதுக்கு ஒரு வீடுங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ தெர் இஸ் அ லாஸ் ஆஃப் ஹேபிடேட். கிளைமேட் சேஞ்ச் வந்து நடக்கலாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் நடக்கிறதுனால என்னாகும்? ஃபானல் டைவர்சிட்டி மாறும். ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிளைமேட் மாறும்போது அங்கே எந்த மாதிரி பிளான்ட்ஸ் இருக்கோ எந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்குங்கிற வெரைட்டிஸ் லைட்டாக டிஃபர் ஆகலாம். எனி டவுட்ஸ்? மேக்ஸ் 11th கிளாஸ் ஸ்டார்ட் டைம்லாம் எனக்கு தெரியாதுடா. பயாலஜி கேட்டேன்னா எனக்கு தெரியும் எப்பப்போ என்னென்ன கிளாஸ் இருக்குன்னு. மேக்ஸ் எனக்கு தெரியாது. யூ கேன் see the schedule. உங்களுக்கு வந்து யூடியூப்பில் கிளாஸஸ் எல்லாமே ஷெட்யூல் ஆகியிருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து போகலாமா? கோ எக்ஸ்டென்ஷன் போகலாமா? ரெடியா? எஸ். shall we go to co-extinction? எஸ் 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 ஆர் நோ? போகலாமா? இப்போது எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா அழிவு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ எக்ஸ்டென்ஷன்னா என்ன அர்த்தம்? அழிவு. கோ எக்ஸ்டென்ஷன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் சேர்ந்து அழிஞ்சு போகிறது. நான் கேட்டுறது மட்டும் இல்லாமல் உன்னையும் சேர்த்து கெடுக்கிறது தான் இந்த கோ எக்ஸ்டென்ஷன். சரியா? நான் அழிஞ்சு போகிறது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரையும் சேர்த்து அழிஞ்சு போக வைக்கிறது. ஓகே. Co-extinction is the loss of one species as a result of extinction of another. ஒரு ஸ்பீஷியஸ் எனக்கு அழிய போகுது, அந்த ரீசன்னால இன்னொரு ஸ்பீஷியஸும் அழிய போகுது. ஓகே. இட் இஸ் the loss of one species as a result of extinction of the another. ஒரு ஸ்பீஷியஸ் அழியறதுனால இன்னொரு ஸ்பீஷியஸ் அதை நம்பி இருக்க இன்னொரு ஸ்பீஷியஸும் அழிஞ்சு போகுது. கரெக்டாக சொல்லணும்னா இப்படி தான். ஏன்னா இது ஒன்றோட ஒன்று வந்து இன்டர் டிபெண்ட்டாக இருக்குது. நான் இன்னொருத்தரை நம்பி இருக்கேன் என்னோட வாழ்க்கைக்காக அப்படின்னு வச்சுக்கும் போது அவர் இல்லாமல் போயிட்டா நான் என்ன ஆவேன்? கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையும் அழிஞ்சிரும். அப்படி தான் இது. சரியா? ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அந்த அனிமல் இறந்து போகும்போது இதுவும் இறந்து போயிடும். அதுதான் கோ எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்கிட் பீஸ் சொல்லலாம் அண்ட் ஃபாரஸ்ட் ட்ரீஸ் சொல்லலாம். ஸோ இந்த பீஸும் இந்த ட்ரீஸும் எதுக்காக நம்பி இருக்கு? கிராஸ் பாலினேஷன் பண்ணுறதுக்காக டிபெண்ட் ஆகியிருக்கு. இப்போது இந்த பீஸ் ஒரு காலகட்டத்தில் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை நம்பி இருக்கக்கூடிய மரங்களும் காணாமல் போயிடும். சரியா? எனக்கு கிராஸ் பாலினேஷன் நடக்கலைன்னா ரீப்ரொடக்ஷன் நடக்காது, அந்த மரத்தோட இனம் வந்து பெருசாகாது, கம்மியாயிட்டே போகும். இல்லை இருக்கிறது அவ்வளோதான், இருக்கிறது அழிஞ்சுன்னா இதுக்கு மேலே பெருசாக எனக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணாது. சரியா? இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் கேல்வேரியா ட்ரீ அண்ட் டோடோ பேர்ட், மொரீஷியஸில் இது நடந்தது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின். ஓகே. கேல்வேரியா ட்ரீ அண்ட் டோடோ பேர்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின். இந்த ரெண்டுக்கும் இருக்க லிங்க் என்ன? இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் பார்க்கலாமா? Calvaria tree is dependent on the dodo bird for its seed germination. So Calvaria treeங்கிறது ஒரு வகையான மரம். இந்த மரத்தோட விதை பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து எப்படி இருக்கும்? ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ சீடு வந்து எனக்கு ஜெர்மினேட் ஆகணும், முளை கட்டணும் அப்படின்னா அந்த சீட் கோட் வந்து எனக்கு ஓப்பன் ஆகணும். பட் இந்த கேல்வேரியா ட்ரீயோட சீட் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ அது ஓப்பன் ஆகி எனக்கு முளை கட்ட முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த கேல்வேரியா ட்ரீயோட சீடை டோடோ பேர்ட் சாப்பிடுது. டோடோ பேர்ட் சாப்பிட்டு டோடோ பேர்டோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் அந்த என்சைம்ஸ் எல்லாம் போய் சீட் மேலே ஆக்ட் ஆகுது. அப்போது சீடோட சீட் கோட் என்ன ஆகுது? கொஞ்சம் வந்து லூசன் ஆகுது, அவ்வளோ ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இதனால் எனக்கு ஜெர்மினேஷன் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஓகேவா? இப்போது டோடோவோட கிசார்ட் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த க்ராப்பு கிசார்ட் இதெல்லாமே ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய சில பகுதிகள். சரியா? நம்ம 10th ஸ்டாண்டர்டில் லீச்சஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? அங்கேயும் நம்ம கிசார்டு க்ராப் இதெல்லாம் படிச்சிருக்கோம். ரைட்? அதே மாதிரி எர்த்வார்ம்லையும் படிச்சிருக்கோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் இந்த டோடோ பேர்டோட வயிற்றுக்குள்ளே போயிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது? டைஜஸ்டிவ் ஜூஸஸில் ஆக்ட் ஆகி கொஞ்சம் வந்து அந்த சீட் கோட் லூசன் ஆகுது, பெர்மியபிளாக மாறுது, அவ்வளோ ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் வந்து லூஸாக மாறுது. ஸோ இதனால் ஜெர்மினேஷன் நடக்குது. இதுதான் கண்டிஷன். சரியா? இப்போது ஒரு காலகட்டத்தில் டோடோ பேர்ட் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதை நம்பி இருக்க கேல்வேரியா ட்ரீயோட நிலைமை என்ன ஆகும்? அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போகும். சரியா? அடுத்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா பசங்களா?
எனி டவுட்ஸ் till now? ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இப்போவே கேட்கலாம், நான் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை அடுத்து போகலாமா? எஸ் எஸ் எஸ், எனி டவுட்ஸ்? ஸோ இப்போ இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் பார்க்கலாமா? அப்போது இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃபன் ரீப்ளேசஸ் வெட்லேண்ட்ஸ், கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். ஸோ இதை நான் எங்கெல்லாம் பண்ணலாம்? வெட்லேண்டில் பண்ணலாம், எங்கெல்லாம் லைட்டாக ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கோ அங்கே பண்ணலாம். புல்வெளி கிராஸ்லேண்ட்ஸில் பண்ணலாம், காடுகள் ஃபாரஸ்டில் பண்ணலாம். இப்போது இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, நான் விவசாயம் பண்ணுறேன். விவசாயம் பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல லாபம் அதிகம் பண்ணுறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணலாம். ஓகே, ஸோ டோடோ பேர்ட் அப்படின்னா ஒரு வகையான பறவைடா, இது இங்கே பார்க்க முடியாது, அதனால தான் மொரீஷியஸ் அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் இந்தியா. சரியா? ஸோ அதனால தமிழ் பேர் சொன்னால் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இல்லை. இது கால்வேரியா ட்ரீ, டோடோ பேர்ட் ரெண்டுமே வந்து மொரீஷியஸில் நடந்த ஒரு விஷயம் இது. ஓகே, பட் இட் இஸ் அ டைப் ஆஃப் பேர்ட், அவ்வளோதான். I am 417 AIR in MVSAT. Very good Selvi Manu. Super ra. So இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் விவசாயம் பண்ணுறேன், எனக்கு லாபம் அதிகமாக கிடைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? என்ன வேணால் பண்ணலாம். இந்த பூமியை நான் எவ்வளோ வேணால் சேதப்படுத்தி லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணால் தான் எனக்கு லாபம் கிடைக்குமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ வில் டூ இட். அது மண்ணை சேதப்படுத்துதா? அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் லாபத்தை எப்படி அதிகம் பண்ணுறதுன்னு மட்டுமே யோசித்து பண்ணுறது தான் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். சரியா? In Tamil Nadu, only a few traditional paddy strains remain due to the use of hybrids. So, இப்போ விளைச்சலை அதிகம் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணலாம்? நாட்டு காய்கறிகள், நாட்டு வகைகளை யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது ஹைப்ரிட் வெரைட்டிஸை நான் கொண்டு வந்து கூட பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால ஆல்மோஸ்ட் நிறையா ட்ரெடிஷ்னல் பேடி வெரைட்டிஸ் இப்போ காணாமையே போயிடுச்சு. ஓகே, பாரம்பரியமாக காலங்காலமாக நம்ம வச்சுட்டு இருந்த நெல் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இப்போது தமிழ்நாட்டில் காணாமையே போயிடுச்சு. சரியா? இட் ரிலைஸ் ஆன் ஃபியூ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ். எனக்கு விளைச்சல் தானே அதிகமாகணும். அப்போது எந்த மாதிரி வெரைட்டிஸை நான் போட்டால் எனக்கு லாபம் கிடைக்குமோ அதை மட்டும்தான் நான் போடுறேன். பட் அந்த மாதிரி போடுறதுனால என்ன ரீசன் வருது, என்ன ரியாக்ஷன் வருதுன்னா, ரிடக்ஷன் இன் த ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸோ இப்போ பேடிலே வந்து நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது, ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ அந்த வெரைட்டிஸ் எனக்கு கம்மியாகிக்கிட்டே வருது. இப்போ எல்லாமே ஒரே ஜீன் மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி we have been using the same hybrid plant. So varieties வந்து கம்மியாகிக்கிட்டே வருது. Point number 1. Point number 2, increased vulnerability to pest and pathogens. Pestனா பூச்சி வகைகள், pathogens அப்படின்னா டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை என்னவா வேணா இருக்கலாம். ஸோ ஒரு பிளான்ட்டில் நோயை கொடுக்கக்கூடிய டிசீசஸ் காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன்ஸ் அதிகமாகுது. ஈஸியாக அந்த பிளான்ட் வந்து எஃபெக்ட் ஆயிடுது நோயில். தென் பெஸ்ட்டுன்னா இந்த பூச்சிகள், சரியா, வண்டு, இதெல்லாம் பெஸ்ட்டுன்றது. ஸோ இது ரெண்டுக்குமே இந்த பிளான்ட் வந்து என்ன ஆயிடுது? வல்னரபிலிட்டி அப்படின்னா வீக் ஆயிடுது. ஸோ ஈஸியாக எஃபெக்ட் ஆகிற மாதிரி, அட்டாக் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துடுது. சரியா? லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி போகலாமா? AIR 168. சூப்பர் இன்வராகவன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எப்போ சொல்லுவீங்க? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷனை யாழ் சார் சொல்லுவாருடா. சரியா? ஓகே. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி போகலாமா? பயோடைவர்சிட்டினா என்ன? வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இட் இஸ் எய்தர் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். இப்போ கேட்டுன்னு எடுத்தாலே அதுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹைபிஸ்கஸ் ட்ரீ அப்படின்னு எடுத்தாலே அதுக்குள்ளே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதை தான் பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம். பட் இந்த வெரைட்டிஸ் இப்போ காணாமல் போயிட்டுருக்கு. அதுதான் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஸ்பீஷஸ் ஹாவ் பீன் எவால்விங் அண்ட் பிகமிங் எக்ஸ்டிங்க்ட் சின்ஸ் லைஃப் பிகன். ஸோ இந்த உலகத்தில் எப்போ உயிர்கள் உருவாக ஆரம்பிச்சதோ அந்த டைமில் இருந்து ஒவ்வொரு ஆர்கானிசமும் எதர் நல்லா டெவலப் ஆகி எவால்வ் ஆகி இன்னொரு ஆர்கானிசமாக மாறிட்டே வருது. ஆர் என்ன ஆகிடுது? இட் இஸ் பிகமிங் எக்ஸ்டிங்க்ட், அழிஞ்சும் போயிடுது.
சரியா, ரெண்டுமே நடந்துட்டு தான் இருக்குது. பட் நவ் த ரேட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் இஸ் மச் ஃபாஸ்டர். ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துட்டு இருந்தாலும் இதில் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ அழிஞ்சு போகிற ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறையா பிளான்ஸோ இல்லை நிறையா அனிமல்ஸோ இப்போ காணாமல் அழிஞ்சு போயிட்டுருக்கு. ரேபிட் லாஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ் காசஸ் ஈக்காலஜிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி. ஸோ நிறையா வெரைட்டிஸ் இந்த மாதிரி காணாமல் போகிறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, ஈக்காலஜியில் ஒரு ஸ்டெபிலிட்டி லாஸ் ஆகுது. ஸோ ஃபுட் செயின், ஃபுட் வெப் இதெல்லாமே டிஸ்டர்ப் ஆகுது. குளோபல் பயோடைவர்சிட்டி டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் தான் இதுக்கு மெயினான ஒரு காரணமாக இருக்குது. காஸ் அப்படின்னா காரணம். ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் த மெயின் காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸ். ஏன் நம்ம அப்படி என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த லேண்டு. ஒரு நிலத்தை நம்ம ஓவராக யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம விவசாயத்துக்காக பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மைனிங், நான் சுரங்கமெல்லாம் வச்சு அதுலேருந்து நான் சில எலமெண்ட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், தேவைக்காக எடுக்காமல் பேராசைனால் லாபம் கிடைக்குங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நிறையா அதுலேருந்து எடுக்க ஆரம்பிக்கிறோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது நடக்குது. தண்ணியும் நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆர்கானிசம்ஸை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பிளான்ஸாக இருந்தாலும் அனிமல்ஸாக இருந்தாலும் வாட் எவர், நம்ம ஒரு தேவைக்கு மேலே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய ஆர்கானிசம் காணாமல் போகிற ஒரு பாதிப்பு அமையுது. ஓகே, ஸோ இப்போ ஹியூமன் இம்பேக்ட் ஆன் பயோடைவர்சிட்டி பார்க்க போகிறோம். நம்மளால என்னென்ன ரீசன்ஸ்னால இந்த பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது அப்படின்னு. ஸோ இன்டைரக்டாக ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் காரணமாக இருக்கும்னா, டெமோகிராஃபிக், இக்கானமிக், டெக்னாலஜிக்கல், கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். இப்போது சில பேர் அவங்களோட ரிலீஜன் படி இந்த அனிமல் இருக்கலாம், இந்த அனிமல் இருக்கக்கூடாது, இந்த பிளான்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், இந்த பிளான்ட் யூஸ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி பிலீஃப் இருக்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் அனிமல்ஸையோ இல்லை பர்டிகுலர் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸையோ அவங்க வந்து இக்னோர் பண்ணும்போது கான்ஸ்டண்ட்டாக அதனால கூட சில வெரைட்டிஸ் வந்து காணாமல் போகலாம். மேம், வாட்டர் யூஸ் பண்ணால் எர்த்குவேக்கா வருமானு கேட்குறியா, இல்லை என்னடா உன்னோட கேள்வியே வந்து அரைகுறையாக இருக்குது. ஸோ டெமோகிராஃபிக், நம்ம எந்த இடத்துல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம். ஓகே, காட்டுக்குள்ளே போய் வீடு கட்டி வாழ்கிறோம்னு நினைக்கிறோன்னா காட்டில் இருக்கக்கூடிய மரங்களை நம்ம அழிச்சு தான் ஆகணும். அப்போ அதனால பயோடைவர்சிட்டி எனக்கு லாஸ் ஆகும். இக்கானமிக், காசு வேணுங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணுறது. யானையோட தந்தத்தை எடுத்து வைக்கிறது, ஓகே, இந்த சிறுத்தை புலியோட பல்ல பிடுங்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால அந்த அனிமல்ஸ் வந்து காணாமல் போகிறதுக்கு ரீசன்ஸாக அமையுது. டெக்னாலஜிக்கல், இப்போ சிட்டுக்குருவி ஏன் நிறைய நம்மளுக்கு இப்போ பார்க்க முடியறதில்ல அப்படின்னா, நிறைய மொபைல் டவர்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ எந்திரன் 2 பார்த்துருப்பீங்க, அதே இதுதான் இதுவும். ஸோ டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட மொபைல் கனெக்ஷன்ஸ், நெட்ஒர்க்ஸ், இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நம்ம ஸ்பீடை அதிகம் பண்ணி வைக்கும்போது அந்த ஸ்பீடு சிட்டுக்குருவிகள்னால தாங்க முடியலை. அப்போது அந்த ஸ்பேரோஸ் எல்லாம் காணாமல் போகுது. தட் இஸ் ஒன் ரீசன், டெக்னாலஜிக்கல். சரியா? ஸோ கலாச்சாரப்படியும் சில அனிமல்ஸை வந்து சில குரூப் ஆஃப் பீப்புள் எதிர்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனாலையும் பயோடைவர்சிட்டி லாஸ் வருது. சரியா? வாட்டரை ஓவராக யூஸ் பண்ணால் எர்த்குவேக் வருமா? அப்படி கிடையாது. எர்த்குவேக்குங்கிறது வேற, தண்ணிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. டைரக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் நம்ம பண்ணுறதுல டைரெக்டாக இது போய் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அஃபெக்ட் ஆகும்? சேஞ்ச் இன் த லோக்கல் லேண்ட் யூஸ். நான் காலங்காலமாக எந்த லேண்டை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தனோ அதை விட்டுட்டு ஒரு புது இடத்துக்கு போகிறதுனால ஸ்பீஷியஸ் இன்ட்ரடக்ஷன் ஆர் ரிமூவல், புதுசாக ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியை வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தோ கொண்டு வந்து நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா காலங்காலமாக நம்ம வச்சுட்டு இருந்த நாட்டு காய்கறிகள், நாட்டு பழங்கள், சில அனிமல்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிடும். நாட்டு நாயெல்லாம் இப்போ பெருசாக பார்க்க முடியறதில்ல. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, சிட்ஸு இந்த மாதிரி வெரைட்டிஸை தேடி போகிறோம். தென் ஹார்வெஸ்டிங், அறுவடை பண்ணுறதுனாலையும் இருக்கலாம். தென் பொல்யூஷன் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதனாலேயே வந்து பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகலாம். ஓகே, தென் இது எல்லாத்தையும் தாண்டி அடிஷ்னல் காசஸ் என்னவா இருக்கும்? நேச்சுரல் டிசாஸ்டர்ஸாக இருக்கலாம். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னா இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கும் நம்மளுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் அதனால கூட பயோடைவர்சிட்டி லாஸஸ் ஆகலாம். ஒன்று மான்சூன் ஃபெயிலியர், மழை பெய்யாமல் போகிறது. ஓகே, குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்மளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஓகேவா? நம்மளும் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை கம்மி பண்ணாமல் அதிகம் பண்ணிகிட்டே இருக்கிறது.
இண்டஸ்ட்ரீஸை நிறையா கட்டுறதுனால அதுலேருந்து வர ஏர் பொல்யூஷன் குளோபல் வார்மிங்கை ட்ரிகர் பண்ணலாம். நிறைய வீட்டில் இப்போ ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாமல் எந்த வீடும் பார்க்க முடியறதில்ல. அதுலேருந்து வர அந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் CFC இது எல்லாமே குளோபல் வார்மிங்க்கு இட் இஸ் த மெயின் காரணம். தென் இந்த குளோபல் வார்மிங் நடந்தால் நெக்ஸ்ட் என்ன ஆகும்? அர்த்தோட அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் திக்னஸ் கம்மியாயிட்டே வரும். ஓசோன் டிப்ளீஷன் நடக்கும். தென் லேண்ட்ஸ்லைட்ஸ் இந்த ஹில்லி ரீஜன், நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மலை பிரதேசத்தில் நிலச்சரிவு, ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி இடங்கள்ல நிலச்சரிவு நடக்கலாம். பொல்யூஷன்னால கூட சில ஆர்கானிசம்ஸ் காணாமல் போகலாம். சரியா, அடுத்து போகலாமா? எனக்கு சாப்டர் 12 செமினார் மேம், நியூட்ரிஃபிகேஷன் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீக் அதுக்குள்ளேயும் டீச் பண்ணிடுவீங்களா மேம்? இல்லை ஏற்கனவே டீச் பண்ண வீடியோ இருக்கா? நியூட்ரிஃபிகேஷன் போன வருஷம் எடுத்த வீடியோ இருக்குப்பா. பட் என்னென்னா நம்ம இப்படி தான் போயிருப்போம், கொஷின் ஆன்சர் அப்படி தான் போயிருப்போம். பட் உனக்கு ஹோல் கான்செப்ட் புரியும். செமினார் எடுக்கிறதுக்கு உனக்கு கான்செப்ட் தான் வேணும் இல்லையா? அந்த கான்செப்ட் வேணும்னா நீங்கள் பழைய வீடியோஸ் இருக்குது பார்த்துக்கலாம். பட் இந்த லெசன் முடிச்சுட்டு நம்ம பாட்னியோட 8th லெசன் போவோம்டா. அது முடிச்சுட்டு தான் நம்ம ஜுவாலஜியோட 12th லெசன் வருவோம். ஸோ இட் வில் டேக் டைம். அதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். போன வருஷம் எடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். குட் ஈவினிங் மேம். இன்னைக்கு ஏன் ஸ்டடி டார்கெட் தரலை இன் தீமின்னல் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட்? மிஸ் ஆகிருக்கும்டா, சாரி. நாங்கள் அனுப்புகிறோம் சரியா. நிறைய இந்த டெஸ்ட் சீரீஸ் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கா, அதனால் சில நாள் வந்து மிஸ் பண்ணிடுறேன். 12th நீயாவது வந்து கேட்குற, 10th பசங்களுக்கு நானும் அனுப்பலடா, நானும் மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக அனுப்புகிறேன் சரியா. ஓகே, ஸோ ரேட் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸஸ் பார்க்கலாமா? ஐடியாஸ் ஆஃப் கிரியேஷன். ஹாய் முருகன், ஹாய்டா. ஸோ இப்போது பயோடைவர்சிட்டி லாஸ் நடந்துகிட்டே இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் காணாமல் போயிட்டுருக்கு. இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், இம்பேக்ட் என்ன ஸ்பீடில் அது காணாமல் போயிட்டுருக்கு, அதுதான் ரேட்டு. ஸோ IUCN ரெட் லிஸ்ட்டுன்னு ஒன்று வந்து 2004 ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் என்ன சொன்னாங்க, 784 ஸ்பீஷஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு இந்த பாஸ்ட் 500 years அப்படின்னு சொன்னாங்க. 500 வருஷத்தில் ஒரு 700 வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம் வந்து காணாமல் போயிருக்கு, அழிஞ்சு போயிருக்குன்னு சொன்னாங்க. த கரண்ட் ரேட் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் இஸ் 100 to 1000 times ஹையர் தேன் த நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன் ரேட். ஸோ இந்த கடந்த 500 வருஷமாக நடந்த ஒரு ரேட் இருக்கு இல்லையா, 700 வெரைட்டிஸ் தான் காணாமல் போச்சு. ஆனால் அதை விட இப்போ காணாமல் போயிட்டுருக்கு இல்லையா, அந்த ஸ்பீட் எப்படி தெரியுமா இருக்குது? இதை விட 100 மடங்குலேருந்து 1000 மடங்கு வரைக்கும் அதிகமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? ஒரு வெரைட்டி ஆஃப் பிளான்ட் காணாமல் போகுது, இல்லை ஒரு வெரைட்டி ஆஃப் அனிமல் காணாமல் போகுது. இதனால் என்ன பிரச்சனை வரலாம்? ஃபுட் வெப்பில் டிஸ்ட்ரப்ஷன் வரலாம், டிஸ்டர்பன்ஸ் வரலாம். இப்போது ஒரு எலியை பிடிச்சி பாம்பை சாப்பிடும் அப்படின்னு இருக்கும்போது எலி காணாமல் போயிடுச்சுன்னா பாம்பு எதை பிடிச்சி சாப்பிடும் அப்போ? ஸோ தெர் இஸ் அ ப்ராப்ளம் இன் த ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். சரியா. டிக்ளைன் ஆஃப் த என்டையர் ஈகோசிஸ்டம் வென் ஒன் ஸ்பீஷியஸ் இஸ் ரெடியூஸ்ட். ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் ஆஃப் பிளான்ட்டோ இல்லை அனிமலோ காணாமல் போகிறதுனால மொத்த ஈகோசிஸ்டமும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அதை பிடிச்சி சாப்பிட்ற அனிமலும் வந்து சாப்பாடு கிடைக்காம மேபி இறந்து போகலாம். ஓகே, இப்போது தவளை காணாமல் போயிடுச்சுன்னா அதை நம்பி மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்னேக்ஸு காணாமல் போக லைட்டாக வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் அது எலியை பிடிச்சி சாப்பிடும், அந்த மாதிரி வேறு ஏதாவது இது இருக்கலாமே தவிர, பட் அதனாலேயும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போது அந்த தவளை காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிராஸ் ஹாப்பரு, சின்ன சின்ன பூச்சிகள், அண்ட் தென் வந்து ஃப்ளைஸு, இதெல்லாம் என்ன ஆகும்? அதிகமாகிடும். பெஸ்ட்டோட பாப்புலேஷன் செம்ம அதிகமாகிடும். அப்போ எங்கே பார்த்தாலும் பூச்சிகளாக இருக்கும். ஏன்னா அதை பிடிச்சி சாப்பிட்ற தவளை இப்போ இல்லை. புரியுதா? அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால மொத்த ஈகோசிஸ்டமும் என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும், டிஸ்டர்ப் ஆயிரும். ஓகே, த்ரெட் டு ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். இந்த ஈகோசிஸ்டம்னால வர பெனிஃபிட்ஸ்லையும் எனக்கு பாதிப்பு வருது. நம்மளோட உணவு நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, அதுலேயும் சம்டைம்ஸ் தட்டுப்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து போகலாமா? பப்ளிக் டைம் டேபிள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேம்? கெமிஸ்ட்ரி மேம் கிட்ட கேட்டோம், அவங்க சூப்பர்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க? இன்டர்வியூவாடாக போயிட்டுருக்கு, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது டைம் டேபிள். ப்ராப்பராக வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் டைம் கொடுத்து வச்சுருக்காங்க. பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, போன வருஷமும் 12th பயாலஜிக்கு 6 நாள் வந்து லீவ் கொடுத்தாங்க ரிவிஷனுக்காக.
இந்த வருஷமும் 5 நாள் ரிவிஷனுக்காக கொடுத்துருக்காங்க. போன வருஷம் கொஷின் பேப்பர் வாஸ் அ லிட்டில் பிட் ஈஸியர் தான். எல்லாருமே 95க்கு மேலே எடுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு 5 மார்க் இல்லை 3 மார்க்ஸ் தான் போகும். ஓகே, மெஜாரிட்டி அப்படி தான் இருந்தது. 95 ஈஸியாக வாங்குற மாதிரி தான் கொஷின் பேப்பர் இருந்தது. இப்போது இந்த வருஷமும் அதே மாதிரி வருமா, இல்லை அதை விட போன வருஷம் தான் ஈஸியாக கேட்டுட்டோமே, இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கலாமே அப்படின்னு யோசிக்கவும் வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, நல்லா படிச்சுக்கோ. ஏன்னா டைமும் இருக்குது. நான் போன வருஷமே அந்த பசங்கக்கிட்ட அதுதான் சொன்னேன். 6 days இருக்குடா, எவ்வளோ டஃப்பாக வந்தாலும் உன்னால் ஏன் கேட்கவே முடியாது. ஏன்னா 6 நாள் நாங்கள் கொடுத்தோம், ஏன் படிக்கலன்னு தான் கேள்வி வரும். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோன்னு சொல்லி கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அவங்களுக்கு ஈஸியாக தான் வந்தது, பரவாயில்ல. பட் இந்த வருஷம் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி ஈஸியாக வரவும் வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வரவும் வாய்ப்பு இருக்குது. 5 நாள் இருக்குது, தாராளமாக நல்லா படிக்கலாம். ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோ, எதுக்கும் ரெடி ஆயிக்கோ. கஷ்டமாக வந்தாலும் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, சரியா? செகண்ட் மிட் டர்ம் போர்ஷன்ஸ் ஃபார் பயாலஜி மேம். பாட்டனியில் 6, 7, 8, ஜுவாலஜியில் 9, 10, மேபி 11 இருக்கலாம். 11 இருந்தாலும் இருக்கலாம், இல்லைனாலும் இல்லை. அது உங்களோட ஸ்கூலை பொறுத்து தான்ப்பா. ஸோ பாட்னியில் 6, 7, 8, ஜுவாலஜியில் 9, 10, 11, மொத்தமாக 6 லெசன் இருக்கலாம், இல்லை ஒரு 5 லெசன் இருக்கலாம். எம்இசாட் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்கு ஜெனஸ்டா. நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் மெசேஜ் வந்திருக்கு. ஓகேவா? எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி நேற்று யார் சார் லைவ் போனாரே, அந்த லைவ் பாருங்கள், உங்களுக்கு எப்படி செக் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். நேற்று ஒரு லைவ் போனார். ஓகே, ரெட் டேட்டா புக்னா என்ன? இதோ வருது நான் சொல்கிறேன். இதோ இந்த ஹாட்ஸ்பாட் முடிச்சா அந்த டாபிக் வருது, ஐ வில் டெல் யூ. ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். நீங்கள் சொன்ன கொஷின்ஸ் தான் வந்துச்சு 11th பப்ளிக்கில். பட் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின் பப்ளிக்கு வேகமாக போடுங்க. முதல்ல செகண்ட் மிட் டர்ம் முடிப்போம், அப்புறம் ஹாஃப் இயர்லி முடிப்போம், அப்புறம் பப்ளிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுறேன், சரியா? முதல்ல நம்ம பெரிய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி போவோம். லாஸ்ட்டாக நான் வந்து அது சொல்கிறேன், சரியா? ஒரு பாட்டு பாடுங்க மேமா. டே இப்போ தாண்டா ஏதோ கொஞ்சம் குரலை சரி பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு 2 நாள் ஆகும்டா முழுமையாக சரியாகிறதுக்கு. அதுக்கப்புறம் நான் ட்ரை தான் பண்ணுறேன், நான் வாக்கு கொடுக்கல, சரியா? ஐ வில் ட்ரை. நேற்று தான் சால்ட் வாட்டர்லாம் போட்டு கார்கிள்லாம் பண்ணி ஓரளவுக்கு குரலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். My voice is not okay. Botany chapter 6 and 7 is not seen in முதல்வன் courses. அப்லோட் பண்ணியாச்சுடா. போன வாரம் எடுத்த வரைக்கும் எல்லா கிளாஸஸுமே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு 7 வரைக்கும் அப்லோட் ஆகிருக்கணுமே. கொஞ்சம் எதுக்கும் செக் பண்ணி பாருங்கள், நானும் செக் பண்ணி பார்க்க சொல்கிறேன் டீம் கிட்ட, சரியா? செகண்ட் மிட் டர்ம் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தேன். பட் பயாலஜி எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் ஃபியராக இருக்குது. படிக்கணும், படிக்கலனா ஃபியராக தான் இருக்கும். பப்ளிக் எக்ஸாமுக்கு எந்தெந்த சாப்டர் படிக்கணுமா? இல்லை எனக்கு புரியல, எல்லா சாப்டர் தான் படிக்கணும். என்ன சாய்ஸ் விட்டு படிச்சுட்டு போகலான்னு நினைப்பில் இருக்கீங்களா? அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, சரியா? பப்ளிக் எக்ஸாமு எப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா போன வருஷம் ஈஸியாக தான் வந்தது கொஷின் பேப்பர், இப்போ எப்படின்னு தெரியல, சரியா? ஸோ எதுக்கும் வந்து ரெடி ஆகிக்கோ. சாய்ஸ் விட்டுட்டு போகலாம், பாஸ் ஆகலாம் அப்படியெல்லாம் நினைப்பு வச்சுக்காத, தூக்கி போட்டுரு. சரி, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் போகலாமா? யூஆர் அ டிரைவர் அண்ட் பஸ் ஃபுல் ஆஃப் 10 members. வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் அ டிரைவர்? இதுதான் மேக்ஸ் கொஷின் மாதிரி இருக்குது. A bus is moving at a speed of 300 km/h. ஆப்போசிட்டில் இன்னொரு பஸ் வருது, அது 100 km/h வந்துட்டுருக்கு. எதுக்கு இந்த பிரச்சனைலாம் வேணாம்னு சொல்லி தான் மேக்ஸ்லேருந்து தூரமாக நான் பயாலஜியில் வந்து உட்காந்துட்ருக்கேன். இங்கேயும் வந்து நீ இதே கேள்வியை கேட்குற. சரி, ஸோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயோடைவர்சிட்டினா நம்மளுக்கு தெரியும், வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம். ஹாட்ஸ்பாட்னா என்னது? Hotspot are areas with high concentration of endemic species. Endemic species na species that is restricted to the specific area and high habitat loss rate. இதை உனக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹாட்ஸ்பாட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் இடம். அந்த இடத்துல பர்டிகுலர் பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ நிறையா பார்க்க முடியும். ஆனால் அதே பிளான்ஸு அதே அனிமல்ஸை வேறு ஏரியாவில் பார்க்க முடியாது.
இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹிமாலயாஸ் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை தமிழ்நாட்டில் பார்க்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய சில டைப் ஆஃப் அனிமல்ஸை இங்கே பார்க்க முடியாது. அப்போது ஹிமாலயாஸ் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்பீஷஸ் இருக்கு இல்லையா, அந்த லொக்காலிட்டியில் மட்டும்தான் அந்த ஸ்பீஷஸ் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எண்டெமிக் ஸ்பீஷஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது? எண்டெமிக் ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? Hotspots are area with high concentration of endemic species. அந்த லொக்காலிட்டியில் மட்டுமே இருக்கக்கூடிய சில பிளான்ஸும் அனிமல்ஸும் அங்கே நிறையா இருக்கும். அட் த சேம் டைம் நிறையா அங்கே ஹேபிடேட் லாஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த ஏரியாஸ்லாம் ஹேபிடேட் லாஸ் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கு. த ரேட், த ஸ்பீட் இஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? I'm Aishwarya. I applied for 𝑬𝒐𝒑𝒔 because of some technical issues. I was unable to attend 𝑬𝒐𝒑𝒔. Can I attend 𝑬𝒐𝒑𝒔? Is there any chance between these? Yes. நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம்டா. Don't unable to see the object except particular spaces. டே, முதல்ல நீ ஆட்டோ கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டு ஒழுங்காக டைப் பண்ணி செக் பண்ணி அனுப்ப பார்க்கலாம் நீ என்ன அனுப்பியிருக்கியோ. So it is defined by Norman Mayers as regions that. So Norman அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இது என்னன்னு சொல்கிறார், ஹாட்ஸ்பாட்டுங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. This is a harbor a great diversity of endemic species. ஹார்பர் அப்படின்னா தங்க வச்சுருக்கோம். ஓகே, நிறையா பிளான்ஸு நிறையா அனிமல்ஸு தங்க வச்சுருக்கோம். அது என்ன மாதிரி பிளான்ஸ் என்ன மாதிரி அனிமல்ஸாக இருக்கும்? எண்டெமிக் ஸ்பீஷஸ். அந்த ஏரியாவில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஸ்பீஷஸாக இருக்கும். It have been significantly impacted by human activities. ஸோ நம்ம அந்த ஏரியாவுக்கு போய் அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறதுனால சில டிஸ்டர்பன்சஸ் க்ரியேட் ஆன ஸ்பாட்ஸை தான் ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. ஈஸியாக 2 விஷயம் சொல்கிறேன். ஹாட்ஸ்பாட் அப்படின்னா எந்தெந்த ஏரியாவில் யூனிக்கான பிளான்ட், யூனிக்கான தனித்துவமான அனிமல்ஸ் இருக்கோ அதுதான் ஹாட்ஸ்பாட். அதை வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அட் த சேம் டைம் இது வந்து அழிஞ்சு போகிற ஒரு நிலமையில இருக்குது. ஏன்னா ஹேபிடேட் லாஸ் அங்கே அதிகமாக நடந்துகிட்ருக்கு ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ்னால. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அதுதான் ஹாட்ஸ்பாட். சரியா? கிளியரா? எஸ் மணிகண்டன், யூ ஆர் ரைட். அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 நான் என்ன சொன்னேன்? அந்த பிளான்ஸ் அனிமல்ஸாக வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொன்னேன்? அது வேகமாக அழிஞ்சு போகிற நிலமையில் இருக்குது, ஹேபிடேட் லாஸில் வந்து இருக்குது. சரியா? ஆமாப்பா, 𝑬𝒐𝒑𝒔 ரிசல்ட் வந்துருச்சு, செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ரேங்க் என்னவா இருக்குது, மார்க் என்னவா இருக்குது அப்படின்றத பாருங்கள். அந்த லிஸ்ட் எங்ககிட்டயும் இருக்குது. யார் டாப்பர்ஸாக வந்திருக்கா ஆல் இண்டியா லெவலில், அந்த லிஸ்ட்டு எங்ககிட்டயுமே இருக்குது. க்ரைட்டீரியா ஃபார் ஹாட்ஸ்பாட் பார்க்கலாமா? ஸோ இப்போது ஹாட்ஸ்பாட்டாக ஒரு இடம் வந்து முடிவாகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் டிக்காக இருக்கணும்? செக்லிஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி என்னென்னலாம் செக்லிஸ்ட் இருக்கணும் பார்க்கலாமா? A region is considered as a biodiversity hotspot if it contains at least 1500 endemic vascular plant species. அந்த ஏரியாவில் மட்டுமே பார்க்கக்கூடிய பிளான்ட் வெரைட்டிஸ் அட்லீஸ்ட் 1500 வெரைட்டிஸ் ஆவது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஹேபிடேட்னா ஃபங்க்ஷன் ஆர் பிளேஸ். இட் இஸ் அ பிளேஸ். ஃபிசிக்கல் பிளேஸை தான் வந்து ஹேபிடேட்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனை பற்றி பேசினா அது நிச்சி, அது ஹேபிடேட் கிடையாது. இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலையா அகத்தியா? ஆல்ரெடி நான் வீடியோ போட்டாச்சுடா. ஸோ எதுக்கும் நான் உனக்கு வந்து PDF எடுத்து அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். கொஷின் பேப்பரும் போட்டாச்சு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் போட்டாச்சு. சரியா? ஜஸ்ட் a minute, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். கமெண்ட் செக்ஷனில் ஒரு பிளேஸை வச்சு ஒரு லிங்க்கை வந்து மேலே பின் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கடா. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
எஸ். ஸோ அடுத்து போகலாமா? மேம் பயமாக இருக்குது பப்ளிக் எக்ஸாம், ப்ளீஸ் ஹெல்ப் மீயா. நேதாஜி நவீன், ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஒவ்வொரு சாப்டர்ஸாக நம்ம தரவாக பண்ணிகிட்டே வந்தால் தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு எல்லா சாப்டர்ஸும் நம்மளால நல்லா படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா படிச்சிருங்க. சரியா? அதுக்கப்புறமா வாட் யூ கேன் டூ இஸ் ஹாஃப் இயர்லிக்கு நான் வந்து ஃபுல் போர்ஷனுக்கு கொடுப்பேன்னா அதை படிங்க. அதுக்கப்புறமா பப்ளிக்கு நம்ம வந்து ரெடி ஆகிடலாம். ஹாஃப் இயர்லி படித்தாலே ஆல்மோஸ்ட் பப்ளிக்கு ரெடி ஆன மாதிரி தான். அதெல்லாம் நான் கொடுக்குறேன். சரியா? பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஹேபிடேட் லாஸ்க்கு நம்ம காரணம் மேம் என்னென்ன மெத்தட்ஸில் நடக்கும்? நம்ம காரணம்னா என்னென்ன மெத்தட்ஸில் நடக்குமா? ஐடியாஸ் ஆஃப் கிரியேஷன் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இன்டெரக்ட் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, டேரெக்டாக சில ஆக்டிவிட்டீஸ் எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு எல்லாம் பார்த்தோம். ஸோ இதே லைவில் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துருங்க பார்க்கலாம். சொல்லுங்கள் அகத்தியா, என்ன ஹெல்ப் வேணும்? ஸோ இப்போது ஒரு இடத்த நம்ம ஹாட்ஸ்பாட்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல மட்டுமே ஒரு 1500 வெரைட்டிஸ் ஆஃப் எண்டமிக் பிளான்ட் ஸ்பீஷஸ் இருக்கணும். சரியா? அடுத்து has lost over 70% of its original vegetation. அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ வந்து காணாமல் போயிருக்கணும் up to 70%. அப்படின்னா தான் அந்த ஹாட்ஸ்பாட்டாக எடுத்துக்க முடியும். ஸோ ஹாட்ஸ்பாட்னா என்ன? பேசிக்கலி எண்டமிக் பிளான்ட் ஸ்பீஷஸ் ஒரு அனிமல் ஸ்பீஷஸ் இருக்கணும், அது சீக்கிரமாக காணாமல் போகிற ஒரு நிலைமையில் இருக்கணும். அதே தான் இங்கேயும் 1500 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸு ஒரே இடத்துல இருந்தால் அதை ஹாட்ஸ்பாட்னு எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் அதே ஹாட்ஸ்பாட்டில் எனக்கு ஒரு 70% ஆஃப் ஸ்பீஷஸ் ஏற்கனவே காணாமல் போயிருக்கணும். சரியா? அடுத்து போகலாமா? இம்பார்ட்டன்ட் டயக்ராமும் நான் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேயே சொல்லியிருக்கேன் அகத்தியா. ஸோ அது வீடியோ தான் நீங்கள் பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் டயக்ராம் வேணும்னா அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்க்கணும். questions இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ யூ கேன் செக் ஃபார் த வீடியோ இன் அவர் சேனல். criteria for hotspots பார்க்கலாமா? ஸோ there are 36 biodiversity hotspots in the world. இந்த உலகத்தில் மொத்தமாக 36 hotspots வந்து இருக்குது. India is home to 4 biodiversity hotspots. இதை வந்து ENVIS ரிப்போர்ட் படி சொல்லலாம். என்விரான்மெண்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட் படி நம்மளோட இந்தியாவில் 4 ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 மார்க்காவோ இல்லை 3 மார்க்காவோ கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 ஹாட்ஸ்பாட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸில் என்டையர் அந்த இமயமலையே வந்து எனக்கு ஒரு ஹாட்ஸ்பாட். மேம் ஒரே பிளேஸில் 1500 ஸ்பீஷஸ் இருக்குன்னா அது கார்டனாக தானே மேம் இருக்கும். நீ சின்னதாக யோசிக்கிற, அப்படி யோசிக்காது. ஹிமாலயாஸ்னால் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு வரும்? நீ 10th ஸ்டாண்டர்டில் மேப்லேயே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஜம்மு காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து இந்த சைடு அஸ்ஸாம் வரைக்கும் வரும். ஹிமாலயாஸ்லேயே வந்து 3 ரேஞ்ச் வந்து இருக்குது. ஜாஸ்கர் ரேஞ்சு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இல்லையா? காரக்கோரம் ரேஞ்சு. ஸோ இந்த 3 ரேஞ்சஸ் மொத்த ஹிமாலயாஸ் எடுத்துக்கோங்க. அப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரும்? அந்த அவ்வளோ கிலோமீட்டர்ஸ்லேயும் 1500 ஸ்பீஷஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ லார்ஜர் ஏரியாவாக யோசிங்க, சும்மா குறுகலாக யோசிக்காதீங்க. ஓகேவா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் சொல்லுவோம் இல்லையா? அது சுண்டா லேண்ட்ஸ். இது வந்து நிக்கோபார் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸில் இருக்குது. அந்தமான நிக்கோபாரில் இருக்குது. சரியா? ஆல்சோ இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், புருனை, பிலிப்பைன்ஸ் இது எல்லாமே வந்து ஐலாண்ட்ஸ் தான். கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகள் தான். இங்கெல்லாமே வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. தென் இண்டோ பர்மா ரீஜன், அதாவது இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரீஜன். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் சைடில் வரும், ஆனால் அஸ்ஸாம் இதில் இன்க்ளூட் ஆகாது. தென் அந்தமான் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்துடும். அந்தமான் கூட மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், லயோஸ், கம்போடியா அண்ட் சதர்ன் சைனா இதெல்லாமே வந்துடும். ஸோ இதுவும் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸ் அத்தீவுகளாக தான் இருக்குது. ஓகே, என்டேஞ்சர்ட் ஆர்கானிசம்ஸ் பார்க்கலாமா? இப்போது ரெடியா? என்டேஞ்சர்ட் ஆர்கானிசம்ஸ் பார்க்கலாமா? ஆர் யூ ரெடி? Any doubts till now?
Okay. What is extinction? Is the disappearance of animal? ஆமாப்பா, எனி அனிமல் ஆர் பிளான்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிறது தான் எக்ஸ்டிங்ஷன், அழிஞ்சு போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைனோசர்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, அந்த மாதிரி. எஸ், அடுத்து போகலாமா? என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ்னால் என்ன? எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னா, எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா அழிஞ்சு போயிடுறது. என்டேஞ்சர்ட் அப்படின்னா அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ். இன்னும் உயிரோடு தான் இருக்குது, பட் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது, காணாமல் போயிடலாம். சரியா? ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? endangered organismsனு சொல்லுவோம். a species very likely to become extinct. சீக்கிரமாகவே அழிஞ்சு போகிற நிலைமையில் வரக்கூடிய ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸை தான் endangered organismsனு சொல்கிறோம். as per IUCN ரெட் லிஸ்ட், IUCN அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இயற்கையை பாதுகாக்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய தனி கமிட்டி தான் IUCN. இந்த IUCN ரிலீஸ் பண்ண ரெட் லிஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் சிவியர் கேட்டகரி ஆஃப்டர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டிங்க்டான ஆர்கானிசம், அழிஞ்சு போயிடுச்சு, ஏற்கனவே உயிரோடு இல்லை. செகண்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம யாருக்கு கொடுப்போம்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட், ரொம்ப ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்குது. இந்த இந்தியாவிலே வந்து ஒரு 4 தான் இருக்குது, உலகத்திலேயே 4 அனிமல் தான் இருக்குது. இந்த 4 அனிமல் இறந்து போச்சுன்னா அவ்வளோதான், இந்த உயிரினமே காணாமல் போயிடும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்குன்னா அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் தான் செகண்ட் ப்ரியாரிட்டி. இதை விட கொஞ்சம் அலார்மிங் ரேட்டு கம்மி. சரியா? அடுத்து போகலாமா? எஸ். ஸோ குளோபல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த மாதிரி அழிய போகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அனிமல்ஸோட டேட்டா பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹவு டு அப்ளை ஆன்லைன் எம்விசாட் ப்ரைஸா? டே நேற்று யாழ் சார் ஒரு லைவ் போயிருப்பாரு, அந்த லைவ் பாருங்கள். நேற்று நைட்டு யாழ் சார் ஒரு லைவ் போயிருப்பாரு, அந்த லைவ் பாருங்கள். உங்ககிட்ட ஹாப்பி நியூஸ் மேம் சொல்லணும்னு இருந்தேன். என்னோட குவார்ட்டர்லி பயாலஜி மார்க் 95, ஜுவாலஜியில் சென்டம். சூப்பர் மணிகண்டன், கீப் அப் திஸ். இப்போது என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1998 1102 அனிமல் ஸ்பீஷஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் ஒரு 1197 பிளான்ட் ஸ்பீஷஸ். இது எல்லாத்தையுமே அழிய போகிற நிலைமையில் இருக்குது, என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, செட் பண்ணி வச்சாங்க. ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1102 அனிமல் ஸ்பீஷஸும் 1197 பிளான்ட் ஸ்பீஷஸும் அழிஞ்சு போக நிலைமையில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அது வந்து 98 எடுத்தது. இப்போ 2012 பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லேயே வந்து 3079 ஸ்பீஷஸ். அதே மாதிரி பிளான்ஸில் 2655 ஸ்பீஷஸ். இங்கே பாருங்களேன், 98 1000 தான் இருந்தது, 1000 தான் இருந்தது. இப்போது 3000 2000 நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ரேட் ஆஃப் அழிஞ்சு போகிற அனிமல்ஸோ அழிஞ்சு போகிற பிளான்ஸோ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிக்கிட்டே வருது. ஸோ என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸோட அளவு வந்து அதிகமாகிக்கிட்டே வருது. சரியா? இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் பார்க்கலாமா? மொஹிதீன் சூப்பர்டா, ஏஆரில் நீங்கள் 212th ரேங்க் வாங்கியிருக்கீங்க, வெரி குட். ஆனால் அதுக்காக ஸ்பேம் பண்ணாதீங்க. ஸ்பேம் பண்ணால் உங்கள் ஐடி பிளாக் ஆகும், தெரியும்ல? ஏன் ஸ்பேம் பண்ணுறீங்க? ஸோ எக்ஸ்டிங்ஷனோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் த ட்ரீ அண்ட் ஸ்னெயில். ஸோ ட்ரீ ஸ்னெயில் இது வந்து எக்ஸ்டிங்க்டான ஒரு அனிமலோட எக்ஸாம்பிள். இது வந்து January 1, 2019 14 வருஷத்துக்கு அப்புறமா இது இறந்து போயிடுச்சு. சரியா? இதுதான் வந்து கடைசியாக இருந்த ஒரு ஸ்னெயில். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதுவும் இறந்து போயிடுச்சு. ஓகே, he was the last snail of his species. அவங்களோட இனத்திலேயே இதுதான் கடைசி ஆர்கானிசமாக இருந்தது. இதுவும் இறந்து போச்சு அப்படின்னோடனே அதுக்கப்புறமா இந்த ஹவாயன் மொலஸ்க் அப்படின்ற ஒரு ஸ்பீஷஸே வந்து காணாமல் போயிடுச்சு. சரியா? இப்போ எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா என்ன? The species is considered extinct when no members are alive anywhere in the world. இப்போது மனுஷனே வந்து அழிஞ்சு போகிற நிலைமைக்கு வரோம் அப்படின்னா என்ன ஆகும்?
உலகத்தில் ஒரு மனுஷன் கூட இருக்கக்கூடாது அப்படின்னா அது அழிஞ்சு போன அனிமல் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரியா? எனி ஸ்பீஷியஸ் உலகம் ஃபுல்லாக ஒரு அனிமல் கூட இல்லைன்னா அது எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இஃப் இண்டிவிஜுவல்ஸ் சர்வைவ் ஒன்லி இன் த கேபிட்டிவிட்டி த ஸ்பீஷியஸ் இஸ் செட் டு பி எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்டு. இப்போது ஒரு புலி ஒயிட் டைகர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒயிட் டைகர் வந்து அழிஞ்சு போகிற நிலமையில் இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டில் வந்து இருக்குது. இப்போது அந்த ஒயிட் டைகரை நான் ஒரு ஜூவில் வச்சுருக்கேன். சரியா? ஜூவில் அது இன்னும் இருக்குது, ஆனால் காட்டுக்குள்ளே அது இல்லைன்னா என்ன சொல்லலாம்? இட் இஸ் செட் டு பி எக்ஸ்டிங்க்ட் இன் த வைல்டு. வைல்டு ஆர்கானிசமாக காட்டுக்குள்ளே அது அழிஞ்சு போயிடுச்சு. நான் ஜூக்குள்ளே வச்சுருக்கிறதுனால இது ஏதோ இன்னும் உயிரோட இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? அடுத்து போகலாமா? Yes, if a species disappears from a specific region but exists elsewhere, it is called locally extinct. இப்போ தமிழ்நாட்டில் இருந்த காக்கான்னு வச்சுப்போமே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் காக்கா இனம் வந்து சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. பட் அந்த காக்கா இனம் ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ போய் உயிர் வாழ்ந்துருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் லோக்கலி எக்ஸ்டிங்க்ட். அதுக்கு பேர் என்னது? லோக்கலாக காணாமல் போயிடுச்சு. பட் வேற எங்கேயோ போய் அது உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. டோட்டலி எக்ஸ்டிங்க்ட்னு சொல்ல முடியாது. சரியா? மாஸ் எக்ஸ்டிங்ஷன் இன் ஹிஸ்ட்ரி பார்க்கலாமா? மாஸ் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக காணாமல் போனது, அதுதான் மாஸ் எக்ஸ்டிங்ஷன். பார்க்கலாமா? ரெடியா? யூசுப் முகமது 60 AIR சூப்பர்டா. 12th Biobotany Chapter 8 1 shot மேம். தருணா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்தாச்சு. செகண்ட் பார்ட் எடுக்கிறதுக்கான டைம் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் செகண்ட் பார்ட் எடுக்கிறேன். ஓகேவா? டோன்ட் வரி. பட் அது வந்து குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ் தானே, அதனால் நான் வந்து இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ணலை. ஹாஃப் இயர்லிக்குள்ளே அதோட செகண்ட் பார்ட் நான் போட்டுடுறேன். உங்களால் தான் மேம் பயாலஜி எக்ஸாம் சூப்பராக எழுதியிருக்கேன். வெரி குட்டா மேம். இஸ் ஜெனட்டிக் இஸ் பேசிக் மெட்டீரியல் ஃபார் செலெக்ஷன். கேள்வி புரியவில்லை விக்கி. எனக்கு தெரிஞ்ச கேள்வியே வந்து அரைக்குறையாக இருக்குது, முழுசாக இல்லை. முதல்வன் பேட்சில் 7th சாப்டர்லேருந்து அப்லோட் ஆகலை. கடைசியாக நான் 7th சாப்டர் தான் எடுத்தேன். ஜுவாலஜியில் எவ்வளோ அப்லோட் ஆகிருக்கு? கேப்டிவிட்டினா பிடிச்சி வச்சுருக்கிறது. ஜூவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கூண்டுக்குள்ளே அதை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதுதான் கேப்டிவிட்டின்னு சொல்கிறது. முதல்வன் பேட்சில் 7th சாப்டர்லேருந்து அப்லோட் ஆகலை, புரியுது. ஜுவாலஜியில் எவ்வளோ அப்லோட் ஆகிருக்கு? ஜெனட்டிக் ப்ரொவைட் ரா மெட்டீரியல் ஃபார் செலெக்ஷன். இல்லை, இப்போவுமே சரியாக கேட்கல. உன்னோட புரிதல் சரியாக இல்லை, இல்லைன்னா அதை ப்ராப்பராக கன்வே பண்ண தெரியலை, குவெஷன் சரியாக இல்லை. ஜெனட்டிக் அப்படிங்கிறது என்னடா மீன் பண்ண வரீங்க? MVSATல எக்ஸாம் அட்டென்ட் பண்ணும்போது எந்த கொஷின் பிளாங்காக வந்துச்சுன்னு தெரியாமல் நான் சப்மிட் பண்ணிட்டேன். இப்போ அதை பண்ண முடியாதா? MVSAT எக்ஸாம் வந்து முடிஞ்சுடா. இதுக்கு மேலே MVSAT நடக்காது, அவ்வளோதான். 2ஆம் தேதியே உங்களுக்கு MVSAT எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மாஸ் எக்ஸ்டென்ஷன் இன் ஹிஸ்ட்ரி, கூட்டமாக அழிஞ்சு போன அந்த வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது 450 மில்லியன் இயர்ஸ் எகோ, எகோ கிடையாது, இன் 450 மில்லியன் இயர்ஸ், கடைசி இந்த 450 மில்லியன் வருஷத்தில் Earth has witnessed 5 mass extinction. Witnessed அப்படின்னா எதிர்கொள்ளுச்சுன்னு சொல்லலாம், இல்லை பார்த்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த உலகத்தில் 5 மாஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து நடந்தது இந்த உலகத்தில் in the past 450 million years, each eliminating over 50% of the species. இப்போ ஒவ்வொரு தடவை கூட்டமாக அந்த அழிவு வரும்போதும் 50%, பாதிக்கு பாதி அனிமல்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போயிடுச்சு. சரியா? MVSAT ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அனுஷ்கா. எப்படி பார்க்கணும் அப்படின்றதுக்கு நேற்று யாழ் சார் உங்களுக்கு ஒரு லைவ் போயிருக்காரு. அந்த லைவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? இப்போது எக்ஸ்டென்ஷன் இஸ் மெயின்லி டியூ டு டிராஸ்டிக் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அண்ட் பாப்புலேஷன் ஃபேக்டர்ஸ். டிராஸ்டிக்னா சடனாக ரொம்ப தீவிரமாக நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ்னால தான் இந்த கூட்டமாக அழிகிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் அ டிராஸ்டிக் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் அண்ட் பாப்புலேஷன் ஃபேக்டர்ஸ். நம்மளோட பாப்புலேஷன் மனித இனமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அனிமல்ஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் டிக்ரீஸ் ஆகிறதுனாலையும் கூட இந்த மாஸ் எக்ஸ்டென்ஷன் நடக்கலாம், கூட்டமாக அழிஞ்சு போகிறது நடக்கலாம். சரியா?
ஜுவாலஜியில் தான் மேம் 7th இருந்து அப்லோட் ஆகலை. ஓகே முகுந்தன், ஐ see to it. பாட்னியில் எவ்வளோ அப்லோட் ஆகிருக்கு அது சொல்கிறீங்களா? என்சைம்னா என்ன மேம் கேட்டாங்க, எனக்கு தெரியல. என்சைம் அப்படின்றது ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம போடக்கூடிய ஒரு விஷயம் தான் என்சைம். சரியா? ஸோ ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த என்சைம் வந்து இனி பாக்டீரியாவிலேருந்து எடுக்கலாம், இல்லை ஃபங்கைலேருந்து எடுக்கலாம். ஸோ என்சைமோட நேம் யூஸ்வலி மேக்ஸிமம் 90% வந்து ASE அப்படின்னு முடியும். ஓகே, ஸோ ASE அப்படின்னு ஒரு வேர்ட் முடிஞ்சதுன்னா அது மேக்ஸிமம் என்சைமாக தான் இருக்கும். I just misunderstood as genetic variation provide raw material for selection. Genetic material provide genetic variation நடந்தால் எவல்யூஷன் நடக்கும். சரியா? அது வந்து செலெக்ஷனுக்கும் எஸ் ஒரு அளவுக்கு காரணம்தான். டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் போகலாமா? அழிஞ்சு போகிறதுலையே என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி ஹாவ் இஸ் நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன். இயற்கையாகவே அழிஞ்சு போகிறது, நம்ம காரணம் கிடையாது. மாஸ் எக்ஸ்டென்ஷன், கூட்டமாக காணாமல் போகிறது. ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டென்ஷன், மனுஷனோட ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்னால காணாமல் போகிறது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஆந்த்ரோபோஜெனிக் அப்படின்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். இப்போது நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன் போகலாமா? ஸோ இயற்கையாகவே சில அனிமல்ஸோ சில பிளான்ஸோ வந்து அழிஞ்சு போகிறது தான் இந்த நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ஸ்லோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்பீஷியஸ் பை பெட்டர் அடாப்டட் ஒன்ஸ் டியூ டு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், எவல்யூஷன், ப்ரிடேட்டர்ஸ் ஆர் டிசீசஸ். இதில் என்ன சொல்ல வராங்க? ஸ்லோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்பீஷியஸ். ஏற்கனவே இருக்க ஸ்பீஷியஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்பீஷியஸ் வந்து வருது, பட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் கம்மியாக தான் நடந்துகிட்ருக்கு. இதை எப்படி ஈஸியாக நான் சொல்லலாம்? இமேஜின் உங்கள் கிளாஸில் ஏற்கனவே ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமாக வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து தூக்கி வேறு கிளாஸில் போட்டு புதுசாக வேறு ஒருத்தனை கொண்டு வந்து உங்கள் கிளாஸில் உட்கார வைக்கிறேன். இது சடனாக நான் ஒரே நாள்லையும் பண்ணிடல. 10 பேரையும் ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற ஸ்பீடில் உன் கிளாஸ்லேருந்து ஒருத்தனை தூக்கி பக்கத்து கிளாஸில் போட்டுட்டு பக்கத்து கிளாஸில் வேற ஒருத்தனை தூக்கி உன்னோட கிளாஸில் போடுறேன். ஸோ ஐ எம் ரீப்ளேசிங் அ பர்சன் பட் அட் அ ஸ்லோ ரேட். புரியுதா? அதுதான் இது பை பெட்டர் அடாப்டட் ஒன்ஸ். இப்போ ஏன் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குதுன்னா, உன் கிளாஸில் ஒருத்தன் உன்னோட கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கல. இமேஜின் உன்னோட கிளாஸில் எல்லாருமே சூப்பராக படிக்கிறாங்க, ஆனால் அந்த 10 பேர் மட்டும் பெருசாக படிக்கல. ஓகே, உங்கள் கிளாஸ் அளவுக்கு படிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணலாம்? அவனை தூக்கி ஒரு பிலோ ஆவரேஜ் கிளாஸில் போட்டுட்டு அங்கே யாராவது உன் கிளாஸ் அளவுக்கு படிச்சுட்டு இருப்பான்ல, அவனை தூக்கி நான் உன் கிளாஸில் போட்டுடலாம். இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? கிளியர்? இட் இஸ் டியூ டு த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், எவல்யூஷன். என்விரான்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் வர்றதுனால அவன் அடாப்ட் ஆகாமல் அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். ப்ரிடேட்டர்ஸ், யாராவது இவனை அடித்து கொன்று சாப்பிட்றவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து அட்ஜஸ்ட் ஆக முடியாமல் இருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவன் காணாமல் போயிட்டு இவனோட இடத்துக்கு வேற ஒருத்தன் வரான், ஆனால் அது ஸ்லோவாக நடக்குது. ஈவன் நோய் வந்து கூட சில பேர் காணாமல் போகலாம். அப்போ அந்த காணாமல் போன இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான் புதுசாக. தட் இஸ் நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன். ஸ்மால் பாப்புலேஷன் ஃபேஸ் ஹையர் ரிஸ்க் டியூ டு இன்ப்ரீடிங் டிப்ரெஷன். ஸோ இப்போது ஒரு கூட்டம் வந்து ரொம்பவே கம்மியான மக்களோட இருக்காங்க, 50 பேர் 100 பேர் அப்படி தான் இருக்காங்க. பட் இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய 50 பேரும் 100 பேரும் அவங்களுக்குள்ளேயே ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ அதனால என்ன ஆகும்னா இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பிளான்ஸாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த 2 பேரண்ட்ஸும் ஜீன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்தால் தான் பெட்டர். இப்போது அம்மாவுக்கு ஒரு ஜீன் செட் இருக்கும், அப்பாவுக்கு ஒரு ஜீன் செட் இருக்கும். எந்த அளவுக்கு இது வித்தியாசமாக இருக்கோ அந்த அளவுக்கு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும். இட் இஸ் பெட்டர். ஏன்னா வேரியேஷன்ஸ் நிறையா கிடைக்கும். இப்போது
அம்மா அப்பா 2 பேருமே வந்து சொந்தக்காரங்க, சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்றப்போ பெருசாக அந்த வேரியேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா ஏதோ ஒரு காலத்தில் நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. நம்மளுக்குள்ளேயும் அதே ரத்தம் தான் ஓடும், அதே ஜீன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ அம்மா அப்பா 2 பேருமே சொந்தக்காரங்களாக இருக்கும்போது அவங்களோட ஜீன்ஸில் பெருசாக வெரைட்டிஸ் இருக்காது. அப்போது இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வரும். அதே தான் சொல்கிறாங்க. சரியா? ஒரே கூட்டத்துக்குள்ளே திரும்ப திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேரண்ட்ஸ் 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஜீன்ஸ் தான் இருக்கும். அதனால இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் வரும். இப்போ இதுவே அம்மா அப்பா சொந்தக்காரங்க கிடையாது, ஓகே, வேறு வேறு ஏரியாவிலேருந்து புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னா அம்மாவோட ஜீன் வேறையாக இருக்கும், அப்பாவோட ஜீன் வேறையாக இருக்கும். அல்டிமேட்லி ரீப்ரொடியூஸ் பண்ணி வரக்கூடிய குழந்தை ஆஃப்ஸ்ப்ரிங்கோட ஜீன் வந்து சூப்பராக இருக்கும், நிறைய வேரியேஷன்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? இஸ் திஸ் அண்டர்ஸ்டாண்டபிள்? கேன் யூ ஃபாலோ மீ? நான் சொன்னதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நேச்சுரல் எக்ஸ்டிங்ஷன்னா என்னன்னு புரியுதா? ஓகே, ஸோ சுற்றி நடக்கிற என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னாலேயோ இல்லை நோய்கள் வருது, எவல்யூஷன் நடக்குது, இதுக்கெல்லாம் ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்க முடியலை, தன்னைத்தானே வந்து மாற்றிக்க முடியலைன்ற ரீசனுக்காக அவனை தூக்கிட்டு இன்னொரு புது பர்சனை நான் வைக்கிறேன். பட் இது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கல, ஸ்லோவாக தான் நடக்குது. சரியா? தட் இஸ் நேச்சுரல் எக்ஸ்டென்ஷன். அண்ட் ஒரு ஸ்மால் பாப்புலேஷன் குரூப்பாக இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்குள்ளேயே ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது இன்ப்ரீடிங் டிப்ரெஷன் தான் அதிகமாகும். புதுசாக வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்துட முடியாது. ஓகே, மாஸ் எக்ஸ்டென்ஷன் போகலாமா? பாட்னியில் சாப்டர் 3 வரைக்கும் தான் அப்லோட் ஆகிருக்கா? சரி முகுந்தன், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்டா. சரிடா, அடுத்து போகலாமா? இது வரைக்கும் எடுத்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட் ஸ்டில் நவ்? ஏதாவது புரியாமல் இருக்கா இல்லை ரிப்பீட் பண்ணணுமா? சரி, மாஸ் எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாமா? கூட்டம் கூட்டமாக அழிஞ்சு போகிறது, அதுதான் மாஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ இட் இஸ் காஸ்ட் பை என்விரான்மெண்டல் கெட்டாஸ்ட்ரோஃப்ஸ். கெட்டாஸ்ட்ரோஃப்ஸ்னால் இயற்கை பேரழிவுகள். சுனாமி வருது, யாருனால போய் தடுக்க முடியும்? we can't. சுனாமி வரதுனால கடலில் இருக்கக்கூடிய சில ஆர்கானிசம்ஸ் அழிஞ்சு போகுதா? அதுதான் மாஸ் எக்ஸ்டென்ஷன். சரியா? எக்ஸாம்பிள், பர்மியன் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு அழிவு வந்தது 2025 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. இதில் 90% ஆஃப் த ஷாலோ வாட்டர் மெரைன் இன்வெர்டபிரேட்ஸ் காணாமல் போயிடுச்சு. இன்வெர்டபிரேட்ஸ்னால் முதுகு எலும்பு இல்லாத அனிமல்ஸு. அண்ட் இவங்க எல்லாருமே கடலுக்குள்ளே வாழ்ந்தவங்க, மெரைன் அனிமல்ஸ். அட் த சேம் டைம் ரொம்ப ஆழமான கடலில் வாழ்கிறவங்க கிடையாது, சும்மா மேலால் டெப்த்து பெருசாக இல்லாமல் மேலால் வாழக்கூடிய சில அனிமல்ஸு. இதில் 90% வந்து பர்மியன் எக்ஸ்டென்ஷனில் காணாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஜஸ்ட்டு 10% ஆஃப் த அந்த பாப்புலேஷன் தான். சரியா? அடுத்து போகலாமா? ஸோ த நெக்ஸ்ட் இஸ் ஆந்த்ரபோஜெனிக் எக்ஸ்டென்ஷன். ஆந்த்ரபோஜெனிக்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால சில அழிவுகள் இருக்கலாம், அதுதான் ஆந்த்ரபோஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் காஸ்ட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் ஹண்டிங். வேட்டையாடுறோம், வேட்டையாடும் போது ஒரே குரூப் ஆஃப் அனிமல்ஸை நம்ம திரும்ப திரும்ப வேட்டையாடுறோன்னா அந்த அனிமல் மட்டும் காணாமல் போயிடும். ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன், அந்த அனிமல் வாழக்கூடிய வீட்டை, காடாக இருக்கலாம் இல்லை வேறு இடமா இருக்கலாம், அதை நம்ம நாசம் பண்ணிடுறோம், அதனால அந்த அனிமல் காணாமல் போகலாம். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், பேராசைனால, காசு கிடைக்குங்கிறதுனால, வாட் எவர் த ரீசன் மைட் பி, அதனால சில அனிமல்ஸ் காணாமல் போகலாம். அர்பனைசேஷன், இப்போது ஒரு காடு இருக்குன்னா அந்த காடை அப்படியே விடாமல் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மரத்தை எல்லாம் வெட்டி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அங்கே வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், இல்லை வீடு கட்டி செட்டில் ஆக பார்க்குறோம், இல்லை ஒரு தொழிற்சாலை கட்டுறோம். இது எல்லாமே அர்பனைசேஷன். ஸோ இதனால் கூட எனக்கு இந்த அழிவுகள் வரலாம்.
தென் இண்டஸ்ட்ரியலைசேஷன், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரதுனால கூட எதர் பொல்யூஷன்னாலையாக இருக்கலாம், இல்லை அந்த இடம் வந்து அந்த அனிமல்ஸ் வாழ முடியாத அளவுக்கு தகுதி இல்லாமல் போகலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் காணாமல் போகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் வந்து டோடோ பேர்டு, ஸ்டெல்லார் ஸ்டீகவ் ரஷ்யாவில், இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் திஸ் ஆந்த்ரோபோஜெனிக் எக்ஸ்டென்ஷன். மனுஷனோட ஆக்டிவிட்டீஸ்னால தான் இதெல்லாம் நடந்தது. சரியா? ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் அட் ஹை ரிஸ்க் டியூ டு ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன். ஸோ ஆம்ஃபிபியன்ஸ்னால் யார்? எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து தரையிலையும் உயிர் வாழும், தண்ணிக்குள்ளேயும் உயிர் வாழுமோ அதுதான் ஆம்ஃபிபியன்ஸ். அப்படிப்பட்ட ஆம்ஃபிபியன்ஸ் எல்லாம் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மாதிரி காணாமல் போகிறதுக்கு. ஓகேவா? ஏன்னா அது ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அது தங்கக்கூடிய இடம் வந்து நம்ம அழிச்சிடுறோம், அதனால அது காணாமல் போயிடுது. சரியா? அடுத்து பார்க்கலாமா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் எக்ஸ்டிங்ஷன் பார்க்கலாமா? இது வரைக்கும் பார்த்தது கிளியரா? எஸ். ஸோ ஷால் வி மூவ் ஃபார்வர்ட்? I got 314 all India rank ma'am, will I get reward like laptop? ஜெயந்தி, யார் யாருக்கு ப்ரைஸஸ் உண்டு, யார் யாருக்கு ப்ரைஸஸ் இல்லை, அதை எப்படி அவைல் பண்ணிக்கணும், இது எல்லாத்த பற்றியுமே நேற்று யாழ் சார் ஒரு லைவ் போயிருப்பார். நம்ம சேனலில் லைவ் செஷனுக்கு கீழே போயிட்டு அந்த லைவை பாருங்கள், பார்க்கலாம். யூ வில் கெட் அன் ஐடியா. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாமா? சில அனிமல்ஸ் வந்து என்ன ஆகிடுது, அழிஞ்சு போக ஆரம்பிக்குது. அப்போ அந்த அழிஞ்சு போகிறத நம்ம தடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஷால் வி த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் எக்ஸ்டென்ஷன் பார்க்கலாமா? ரெடியா? So extinction leads to loss of genetic information and unique ecological niches. So genetic information அப்படின்னா ஒரு அனிமல் காணாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அனிமலோட நியூக்ளியஸில் டிஎன்ஏ இருக்கும், இல்லை ஆர்என்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏவோ இல்லை ஆர்என்ஏவோ இப்போ என்ன ஆகிடுச்சு, இல்லை லாஸ் ஆகுது. ஓகே, ஸோ தட் பர்டிகுலர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ இப்போ காணாமல் போயிடுச்சு. we cannot see it. that is one reason. சரியா? அடுத்து ஈக்காலஜிக்கல் நிச்சீஸும் வந்து காணாமல் போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஃப்ராக் காணாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ராக் மைட் பி த ஒரு செகண்டரி கன்சியூமர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த செகண்டரி கன்சியூமர் அப்படிங்கிற இடம் வந்து காணாமல் போகுது. கரெக்டா? தென் the most serious impact of biodiversity loss is the extinction of the species itself. ஸோ இந்த வெரைட்டிஸ் எல்லாம் காணாமல் போகிறதுனால வர பெரிய பாதிப்பே என்னென்னா மொத்த ஆர்கானிசமுமே வந்து அழிஞ்சு போயிடுது. ஓகே, அந்த மொத்த ஸ்பீஷஸும் என்ன ஆகிடுது, அழிஞ்சு போய் எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுது. அடுத்து ப்ராஜெக்ட் டைகர் பார்க்கலாமா? ஸோ 1973 வந்த ப்ராஜெக்ட் இது. இதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணாங்க 1973. எங்கன்னா உத்தரகண்டில் இருக்கக்கூடிய ஜிம் கார்பெட் நேஷ்னல் பார்க்கில் தான் இந்த ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க. எதுக்காக? ஸோ நம்ம கவர்மெண்ட் எனி ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுதுன்னா அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். எதுக்காக இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணாங்க? இட் இஸ் எய்ம்டு டு ப்ரொடெக்ட் பெங்கால் டைகர்ஸ். ஸோ டைகர்லேயே ஒரு வெரைட்டி தான் இந்த பெங்கால் டைகர்ஸ். அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அண்ட் ப்ரிசர்வ் த பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் ஆஸ் நேச்சுரல் ஹெரிட்டேஜ். ஸோ பெங்கால் டைகர்ஸை மட்டும் பாதுகாக்கிறதா இல்லாமல் அது வாழக்கூடிய சில இடங்கள் வந்து இருக்கும் இல்லையா? ஸோ ஹெரிட்டேஜ் ஏரியாஸ் அப்படின்னா கலாச்சாரத்தை மேம்படுத்தக்கூடிய சில டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் எல்லாம் எதுக்காக போகிறோம்? அதெல்லாம் காலங்காலமாக நம்ம வந்து நம்மளோட கலாச்சாரத்தை சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த மாதிரி பகுதிகளை பாதுகாக்கிறதும் இதோட ஒன் ஆஃப் த மெயின் எய்ம். சரியா? அடுத்து began with 9 tiger reserves and expanded to 50 reserves. இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்து 9 tiger reservesல தான் ஆரம்பித்தாங்க. படிப்படியாக அது வந்து 50 இன்க்ரீஸ் ஆச்சு.
It is managed by Ministry of Environment and Forest under the National Tiger Conservation Authority NTCA. யார் அதை வந்து இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போது இந்த ப்ராஜெக்ட் டைகரை பற்றின இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இது. இந்த NTCA is a statutory body under the Wildlife Protection Act 1972. India holds over half the world's tiger population. இந்த பூமியில் எவ்வளவு டைகர் இருக்கோ அதில் பாதிக்கு பாதி டைகர் இந்தியாவில் தான் இருக்குது. 2015 சென்சஸ் படி NTCA வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, 2212 டைகர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, IUCN பற்றி பார்க்கலாமா? IUCN அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இயற்கையை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்தது தான் இந்த IUCN. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1948. இந்த வருஷம்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இட் ஒர்க்ஸ் ஃபார் நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். கன்சர்வேஷன் அப்படின்னா பாதுகாக்கிறது, பாதுகாப்பு. ஸோ நேச்சர் அப்படின்னா இயற்கை. ஸோ இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக தான் இது வேலை செய்யுது. அட் த சேம் டைம் சஸ்டைனபிள் யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்மளோட காலகட்டம் முடிஞ்ச உடனே பூமியில் இருக்க மொத்தத்தையும் அழிச்சு விட்டு போயிடாம நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வருங்கால சந்ததிகள், நம்ம பையன் பசங்க பொண்ணு அண்ட் அவங்களோட பேர பசங்க, இவங்க எல்லாருக்கும் நம்ம கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போகணும். அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை நடத்தணும். நம்மளே எல்லா தண்ணியும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பசங்களுக்கே அது இருக்காது. ஸோ அந்த மாதிரி பார்த்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது தான் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எவ்வளோ வேணுமோ எவ்வளோ தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் சஸ்டைனபிள் யூஸ். இதையெல்லாம் இன்னும் ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கும் தான் IUCN அப்படின்ற ஒரு பாடி வந்து க்ரியேட்டே ஆச்சு. இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது? டேட்டா கலெக்ஷன் அண்ட் ரிசர்ச். ஃபஸ்ட்டு ஏதாவது அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குன்னா அது என்னென்ன பிளான்ஸு, என்னென்ன அனிமல்ஸு, டேட்டா என்ன, எவ்வளவு அனிமல்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற டேட்டாவை ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணும் உட்காந்து. இப்படியே போனால் இன்னும் எவ்வளோ வருஷத்தில் காணாமல் போயிடும், காணாமல் போகிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா இல்லையா, இது சேஃப் தானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தென் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் எஜுகேஷன். இதை வந்து டேட்டாவை மட்டும் பார்க்காம நேரில் போயும் ஒன்ஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு அதை பற்றின ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும். தென் ப்ரமோட்டிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ சஸ்டைனபிளான யூஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணணும். அட் த சேம் டைம் பயோடைவர்சிட்டி, அந்த வெரைட்டிஸையும் வந்து நம்ம பாதுகாக்கணும். சரியா? அடுத்து போகலாமா? இந்த IUCNோட ரோல் என்ன, மிஷன் என்ன, இது எதுக்காக இருக்குது பார்க்கலாமா? ஸோ இட் இஸ் த மிஷன் இஸ் டு இன்ஃப்ளூயன்ஸ், என்கரேஜ் அண்ட் அசிஸ்ட் சொசைட்டிஸ் டு கன்சர்வ் நேச்சர் அண்ட் என்ஷூர் ஈக்விட்டபிள் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். கெமிஸ்ட்ரி 8th கிளாஸில் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்ப்பா, என்ன ப்ராப்ளம்னு தெளிவாக சொல்லுங்கள், அப்போ தான் ஹெல்ப் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஐ திங்க் 11th நினைக்கிறேன் இல்லையா, 11th கெமிஸ்ட்ரியா? சேட் ஆஃப் பண்ணியிருக்காங்க மேம், வாய்ஸ் கேட்கல. சரிடா, ஜஸ்ட் அ மினிட், நாங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஓகே, சொல்லிட்டேன்டா, கன்வே பண்ணிடலாம். சரியா? கெமிஸ்ட்ரி சாருக்கு ஐ காட் 96 இன் ஆல் இண்டியா ரேங்க். சூப்பர் ஜெனஸ்டா, வெரி குட்டா. ஓகே, ஸோ இந்த IUCNோட மிஷன் என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா மண்டை கழுவுறது, வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ எல்லாரையும் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், அசிஸ்ட் பண்ணணும். அசிஸ்ட்னா
உன்னை ஒரு விஷயத்த தனியாக பண்ண விடாமல் கூட நான் இருக்கேன் பண்ணு அப்படின்னு சொல்லி தைரியமாக நம்ம வந்து கைட் பண்ணுவோம் இல்லையா ஒருத்தரை, அந்த மாதிரி சொசைட்டியை கைட் பண்ணுறது தான் இந்த IUCNோட வேலை. இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணுறோம்? எல்லாருமே இயற்கையாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, ஓகே, சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லாமல் வேஸ்டெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மண்டைய கழுவுறது தான் இதோட வேலையே. சரியா? இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் அட்வைஸ் டு கவர்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த IUCN வேறு என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸை கொடுக்குது, இல்லை இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இங்கே பாரு, இப்படியே போச்சுன்னா இந்த அனிமல் காணாமல் போயிடும், அப்போ நீ என்ன பண்ண, ஒரு கவர்மெண்ட் ரூல் போடு, இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு கவர்மெண்ட் ரூல் போடுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்குமே ஒரு அட்வைஸை கொடுக்குறது இதுதான். ஓகே, இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே வந்து நீங்கள் இவ்வளோ புகையை வெளியே விடுறீங்க ஒவ்வொரு நாளைக்கும், அட்லீஸ்ட் அதை ஃபில்டர் பண்ணியாவது விடுங்க, அப்போ தான் பொல்யூஷன் கம்மியாகும் அப்படின்னு சில இன்ஃபர்மேஷன்ஸை இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம். சரியா மேம்? ஃபார் 12th நாட் 11th. டே 12th கெமிஸ்ட்ரி கிளாஸே போகலடா. ஸ்ராவணி மேம் இங்கே தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபார் 10th 9th கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. உனக்கு எப்படி அங்கே வந்து 12th மேம் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க? எந்த கிளாஸ்னு முன்னாடியே தெளிவாக கேட்டேனா இல்லையா? அப்போ சொல்லாமல் இப்போ சொல்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்ல வரீங்கன்னா முதல்ல என்ன கிளாஸ்னு தெளிவாக சொல்லுங்கள். நாங்கள் இப்போ பிரகாஷ் சார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை நீங்கள் தெளிவாக எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். திஸ் இஸ் த லீஸ்ட் வி கேன் டூ. ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லலை, இன்ஃபர்மேஷனை தெளிவாக கொடுங்க. 11th 12th என்ன கிளாஸு, என்ன சப்ஜெக்டு, என்ன பிரச்சனை, இதெல்லாம் தெளிவாக சொன்னால் தான் போய் கிளியர் பண்ண முடியும். நான் என்ன சொன்னேன், 11th நீ சொன்ன, நான் போய் பிரகாஷ் சார்கிட்ட சொல்லியாச்சு. தேவையில்லாமல் இப்போ அது ஒரு கன்ஃபியூஷன். ஓடா இங்கே என்னது? It provides information and advice to the government and industry. Hello. It publishes IUCN Red List of Threatened Species. Hello. It plays key role in implementing international conventions on biodiversity conservation. So இது எல்லாத்துக்குமே IUCN வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? நீங்களா 12th paid class எடுத்துட்டு இருக்கீங்க? இந்த பசங்க 11th 12th சொல்லாமல் நான் போய் பிரகாஷ் சார்ன்னு சொல்லிட்டு சார்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த பசங்களை பிடிச்ச அவர் கிளாஸ்லேயும் பிரச்சனையா? நைஸ். சார் ரெட் டேட்டா புக் ஆர் ரெட் லிஸ்ட் பார்க்கலாமா? ரேங்க் 96க்கு ப்ரைஸ் இருக்குமா? டே நேற்று வந்து யார் சார் ஒரு லைவ் போனார் இல்லையா, அந்த லைவ் பாருங்கள். யாருக்கு ப்ரைஸ் உண்டு யாருக்கு ப்ரைஸ் இல்லைன்னு ஒரு இது வந்து கிடைக்கும் உங்களுக்கே. எல்லாருக்கும் அதே தான். ஜெயந்தி, ஜெனஸ்டா, எனக்கு ப்ரைஸ் உண்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நேற்று லைவ் வந்து சார் போயிருக்காரு. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே நிக்கோ, நிச்சீஸ் பற்றி நானும் சொல்கிறேன், பட் யூ அவாய்டா. டே நீ சொல்கிறியா இல்லை கேள்வி கேட்குறியானே புரியல. ஃபஸ்ட்டு விக்கி, கேள்வி கேட்குறானா கொஷின் மார்க் போடு. நீ இன்ஃபர்மேஷனாக சொல்கிறியா இல்லை கொஷின் கேட்குறியானே எனக்கு தெரியல. உனக்கு டவுட்டா? நிச்சீஸ்னா ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் ஆர்கானிசம். ஆமாம். There is no class for 12th, so I came to 11th live and informed you. பிச்சு போடுவோம் பார்த்துக்கோ. ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு இங்கே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீ. ஸோ ரெட் டேட்டா புக் ஆர் ரெட் லிஸ்ட் பார்க்கலாமா? த கேட்டலாக் ஆஃப் டாக்ஸா ஃபேஸிங் எக்ஸ்டிங்ஷன் ரிஸ்க். ரெட் டேட்டா புக் ஆர் ரெட் லிஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எந்தெந்த அனிமலெல்லாம் அழிஞ்சு போகிற நிலமையில் இருக்குது, ஓகே, அதை பற்றின ஒரு லிஸ்ட்டு வந்து இந்த ரெட் டேட்டா புக்கில் இருக்கும்.
ஸோ இட் இஸ் மெயின்டைன்டு பை IUCN. யார் இதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க? ரெட் லிஸ்ட்டை ஒரு வருஷம் யார் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் தான் ரிலீஸ் பண்ணுது. ஃபார்மர்லி இட் இஸ் நோன் அஸ் த வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன். முன்னாடி இதோட பேர் வந்து வேர்ல்டு கன்சர்வேஷன் யூனியன் WCU அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறமா அதை IUCN அப்படின்னு மாற்றிட்டாங்க. இந்த கான்செப்டை 1963 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ரெட் டேட்டா புக் ஆர் ரெட் லிஸ்ட்டுங்கிற ஒரு கான்செப்டே ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 1963 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியா? பர்பஸ் ஆஃப் ரெட் டேட்டா புக் என்னது? இட் கிரியேட்ஸ் அவேர்னஸ் ஆன் டிகிரி ஆஃப் த்ரெட் டு பயோடைவர்சிட்டி. எந்த அளவுக்கு இது கொஞ்சம் ரிஸ்கில் இருக்குது, சீக்கிரமாகவே அழிஞ்சு போயிடுமா, இல்லை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கா, how much risk is this அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும். ஐடென்டிஃபை அண்ட் டாக்குமெண்ட் ஸ்பீஷிஸ் அட் ஹை ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். இப்போ யாரெல்லாம் சீக்கிரமாகவே அழிஞ்சு போகிற நிலமையில் இருக்காங்க அதை பற்றின ஒரு டேட்டா நம்மளுக்கு கிடைக்கும். இட் ப்ரொவைட்ஸ் அ குளோபல் இண்டெக்ஸ் ஆன் டிக்ளைனிங் பயோடைவர்சிட்டி. ஸோ வேறு என்னெல்லாம் கிடைக்க போகுது? இந்த உலகம் ஃபுல்லாகவே எந்தெந்த பிளான்ஸை என்னென்ன அனிமல்ஸோட வெரைட்டிஸ் காணாமல் போகுது அப்படின்றத பற்றியும் ஒரு டேட்டா கிடைக்கும். இட் ஹெல்ப்ஸ் செட் கன்சர்வேஷன் ப்ரியாரிட்டிஸ் அண்ட் கைட் கன்சர்வேஷன் ஆக்ஷன். ஸோ நம்ம பாதுகாக்கிறோம் இல்லையா, பட் யாரை பாதுகாக்கிறோன்ற ஒரு ஐடியா நம்மளுக்குமே வேணும். இப்போ நான் வந்து பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு பையனுக்கு சொல்லிக் கொடுக்கறது கரெக்டாக இருக்குமா, இல்லை ஏற்கனவே ஒரு 90, 100 அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்க பையனுக்கு சொல்லிக் கொடுக்கறது கரெக்டாக இருக்குமா? he can manage on his own. பட் இந்த சைடு வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுற பையனுக்கு சொல்லிக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவனால் மார்க் எடுக்க முடியும். அவனை பாஸ் பண்ண வைக்கணும் முதல்ல இல்லையா? அப்போ அதுதானே நம்ம பண்ணணும். நம்மளுக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். நல்லா இருக்க ஒரு அனிமலை போய் நான் பாதுகாத்து பெருசாக நம்மளுக்கு வந்து பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. ஆனால் இதுவே ஒரு அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய அனிமலை நான் வந்து பாதுகாத்தேன் அப்படின்னா அழிஞ்சு போகாமையாவது நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரியாரிட்டி ஷுட் பி செட் ரைட். அடுத்து இட் சப்போர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அக்ரிமெண்ட். ஸோ இன்டர்நேஷ்னலாக அவங்க ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் நடுவில் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் வந்து எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் பொல்யூஷன் வந்து வராது, இந்த அனிமல்ஸ் எல்லாம் நாங்கள் காப்பாற்றுவோம், இந்த பிளான்ஸ் எல்லாம் காப்பாற்றுவோம்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்க சைன்லாம் பண்ணிப்பாங்க. சரியா? இப்போது இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸை சைன் பண்ணுறதுக்கும் இல்லை அதில் என்ன மாதிரி அக்ரிமெண்ட் போடலாம் அப்படிங்கிறதுக்குமே ஒரு ஐடியாவே ரெட் டேட்டா புக்கை பார்த்தா தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் அண்ட் ரெட் லிஸ்ட் பார்க்கலாமா? இப்போ அந்த ரெட் டேட்டா புக் ஆர் ரெட் லிஸ்ட்டில் என்னென்ன கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது? இது ஒரு 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஷின்டா. அந்த 8 கேட்டகரியோட பேருமே எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆனது, ஏற்கனவே அழிஞ்சு போயிடுச்சு, இது இப்போ உயிரோட இல்லை, எக்ஸாம்பிள் டைனோசர் சொல்லலாம். அடுத்து எக்ஸ்டிங்ஷன் இன் வைல்டு, காட்டுக்குள்ளே அது அழிஞ்சு போச்சு, நான் ஜூக்குள்ளே வச்சுருக்கும் போது அந்த அனிமல் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் புலி வச்சுக்கும், அந்த ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்கிறது. நான் ஜூவில் ஒரு 2-3 வச்சுருக்கேன், அது மட்டும் உயிரோடு இருக்குது, காட்டுக்குள்ளே ஒன்று கூட இல்லை, அதுதான் எக்ஸ்டிங்க்ட் இன் வைல்டு. சரியா? அடுத்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்காக சீக்கிரமாகவே அழிஞ்சு போகிற நிலமையில் இருக்குது. அடுத்து என்டேஞ்சர்ட்னா என்னது? ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி, இது ரிஸ்க் அதிகம், இது ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி, அழிஞ்சு போகிற நிலமையில் இருக்குது. ஓகே. வல்னரபிள் அப்படின்னா வீக்கான ஆர்கானிசம்ஸாக இருக்குது, கொஞ்சம் விட்டால் அதுவும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும், அழிஞ்சு போகிற லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும், வீக்கான ஒரு அனிமலாக இருக்குது ஆர் பிளான்ட்டாக இருக்குது. தென் லோவர் ரிஸ்க், இதனால் பெருசாக நமக்கு பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு அழிஞ்சு போகாது, சேஃப் தான் அப்படின்னா அதை லோ ரிஸ்கில் சொல்லலாம். டேட்டா டெஃபிசன்ட், இது வரைக்கும் இந்த அனிமல் பற்றியோ இல்லை இந்த ஒரு பிளான்ட்டை பற்றியோ நம்மளுக்கே ஒரு டேட்டா வந்து கரெக்டாக கிடைக்கல, எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பட் ஏதோ ஒரு ரீசனால் கிடைக்கல. ஸோ ஒரு முடிவுக்கு வர முடியாது, எந்த லிஸ்ட்டுக்குள்ளே அது வரும் அப்படின்ற முடிவுக்கே வர முடியாது, ஏன்னா டேட்டா பத்தலை, டேட்டா டிஃபிஷியன்ட். அடுத்து நாட் எவாலுவேட்டட், இது வரைக்கும் அதை பற்றின ரிசர்ச்சை நாங்கள் இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னா நாட் எவாலுவேட்டட். சரியா? அடுத்து பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் போகலாமா? ஸோ பயோடைவர்சிட்டி அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸை நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம்? ஏர்த்தோட நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கையாக சில வளங்கள் இருக்கும் இல்லையா, ஆகாயம், நீர், காற்று அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிற சில விஷயங்கள், இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்.
சேஃப்கார்ட் பண்ணணும். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜென்ரேஷனுக்கும் அது நல்லது, நம்மளோட பசங்க பேர பசங்களுக்கும் அது நல்லது, ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கும் நல்லது. This principle was stated in the Stockholm Declaration 1972. 1972 அந்த வருஷத்தில் ஒரு டிக்ளரேஷன் அக்ரிமெண்ட் மாதிரியே ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. சரியா? ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அப்படின்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சரியா? large scale biodiversity loss and its global impact make conservation essential. ஸோ இப்போ நிறைய அனிமல்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து காணாமல் போயிட்டுருக்கு. அதனால நம்ம உலகம் வந்து சில ரிஸ்க்கை நோக்கி போயிட்டுருக்கு இல்லையா? சில டிஸ்டர்பன்சஸ் வருது, சில பாதிப்புகள் இதனால் வருது. இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதை காணாமல் போக வைக்கக்கூடாது. ஸோ அதை இன்னும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரியா? அடுத்து போகலாமா? எய்ம் ஃபார் கன்சர்வேஷன். நம்ம என்னென்னலாம் பண்ணி அதை பாதுகாக்கலாம்? கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னது? ப்ரொடெக்ஷன் அண்ட் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் டு மெயின்டைன் பயோடைவர்சிட்டி அட் இட்ஸ் ஆப்டிமம் லெவல். ஸோ சில வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸு சில வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வந்து இருக்குல்ல, அதை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும், குறைய விட்டுறக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், என்ஷியோர்ஸ் சஸ்டைனபிள் பெனிஃபிட்ஸ் ஃபார் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். ஓவராக யூஸ் பண்ணிடக்கூடாது, அளவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். ஹண்டிங்கே பண்ணுறோன்னாலும் பண்ணி ஒரு ஸ்பீஷஸ் அழிஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபிஷ்ஷிங் பண்ணுறோம், எல்லாருமே மீன் சாப்பிட்றோம், கரெக்டு தான். ஆனால் அதுக்காக ஒரு மீனோட இனத்தையே அழிச்சு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் எய்ம்ஸ் டு ப்ரொடெக்ட் ஸ்பீஷஸ் ஃப்ரம் எக்ஸ்டென்ஷன். அழிஞ்சு போகாமல் ஒரு ஸ்பீஷஸை காப்பாற்றுறதுக்கு இது ஒரு ரீசனாக இருக்குது. அடுத்து, இட் ப்ரிவென்ட்ஸ் ஹேபிடேட் அண்ட் ஈகோசிஸ்டம் டிக்ரடேஷன். ஸோ ஹேபிடேட் அப்படின்னா இருப்பிடம். ஸோ ஒரு அனிமல் ஆர் பிளான்ட் வந்து எங்கே தங்கியிருக்கோ அதுதான் இருப்பிடம். சரியா? தென் ஈகோசிஸ்டமும் வந்து கெட்டு போகாமல் டிஸ்டர்ப் ஆகாமல் காப்பாற்றுறது தான் இதோட வேலை. சரியா? அடுத்து போகலாமா? ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் கன்சர்வேஷன். என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இதை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம்? ஷால் வி? டே, இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்து போகலாமா? ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை நம்ம பாதுகாக்க போகிறோம்? ஓகே, பயோடைவர்சிட்டி அந்த வெரைட்டிஸை எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை அண்ட் ப்ரொடெக்ட் ஆல் த த்ரெட்டன்ட் ஸ்பீஷஸ். அதாவது கொஞ்சம் ஆபத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ், ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்பீஷஸை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும், அதை பாதுகாக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கன்சர்வ் வைல்டு ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட் ஆர்கானிசம்ஸ் இன் த ப்ரொடெக்டட் ஏரியா. இந்த ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ப்ரொடெக்டட் ஏரியாஸில் சில எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட்னா என்ன? எக்கனாமிக், கேபிட்டல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே, கமர்ஷியல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தாலே அதனால் எனக்கு லாபம் கிடைக்க போகுது, காசு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ சில அனிமல்ஸோ சில பிளான்ஸோ இருக்கிறதுனால எனக்கு லாபம் அதிகமாக இருக்கலாம். மேபி அதுலேருந்து ஒரு மெடிசன் எடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆதாயம் அதனால நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட பிளான்ஸை நான் வந்து ஃபஸ்ட்டு கன்சர்வ் பண்ணணும், இல்லை அப்படிப்பட்ட அனிமல்ஸை ஃபஸ்ட்டு நான் கன்சர்வ் பண்ணணும். அடுத்து, ப்ரொடெக்ட் கிரிட்டிக்கல் ஹேபிடேட்ஸ் ஃபார் ஃபீடிங், ப்ரீடிங் அண்ட் ரெஸ்டிங் ஃபார் ஈச் ஸ்பீஷஸ். ஒவ்வொரு அனிமல்ஸுமே எந்த இடத்துல தங்குது, எந்த இடத்துல ரீப்ரொடியூஸ் பண்ணுது, எந்த இடத்துல சாப்பிடுது, அப்போ அதுக்கான உணவு கிடைக்குதா, அது எல்லாத்தையுமே பார்த்து அதுக்குன்னு ப்ராப்பராக செட் பண்ணி கொடுக்குறது. அதெல்லாம் செட் பண்ணி கொடுத்தா தான் இது உயிரோட இருக்கும், அழிஞ்சு போகாது. அடுத்து, கன்சர்வ் ஏர், வாட்டர் அண்ட் சாயில் ஆன் ப்ரியாரிட்டி. இயற்கையாக கிடைக்கக்கூடிய சில வளங்களை நம்ம முதல்ல பாதுகாக்கணும். ஸ்ட்ரிக்ட்லி இம்ப்ளிமெண்ட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ வைல்ட் லைஃப் அப்படின்னா ஃபாரஸ்ட்டில் வாழ்கிற சில அனிமல்ஸ், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுல முக்கியமான ஒரு ரீசன் வந்து நம்மளுக்கு, அதாவது அதுதான் ப்ரியாரிட்டியில் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த கன்சர்வேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இன்சைட்டோ கன்சர்வேஷன், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸைட்டோ கன்சர்வேஷன். இன்சைட்டோனா
ஒரு அனிமலோ இல்லை பிளான்ட்டோ ஏற்கனவே எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலையே அதுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்து பாதுகாக்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மான் இருக்குது, காட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா, இப்போ காட்டுக்குள்ளே அந்த மானுக்கு என்னென்ன உணவு வேணும் அதை ப்ராப்பராக நம்ம பார்த்து கொடுத்துடணும். அந்த உணவை அழிஞ்சு போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து இந்த மான் வந்து அடித்து சாப்பிட்றதுக்கு புலி வரும் இல்லை சிங்கம் வரும், அந்த ப்ரிடேஷன்லேருந்தும் நம்ம காப்பாற்றணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம காட்டுக்குள்ளே இருந்தே பண்ணோம்னா அது இன்சைட்டோ கன்சர்வேஷன். நேச்சுரலாக அந்த அனிமல் எங்கே இருக்குது இல்லை அந்த பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம பண்ணுறது தான் இன்சைட்டோ. எக்ஸைட்டோ கன்சர்வேஷன் அப்படின்றது என்னென்னா, அந்த மானை அங்கே இருந்தால் நீ சரிப்பட மாட்ட, நீ வா, நான் வந்து உன்னை வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல கூட்டிகிட்டு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜூவாக இருக்கலாம், இல்லை ஒரு கார்டனாக இருக்கலாம், வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நான் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எக்ஸைட்டோ கன்சர்வேஷன். இட் இஸ் த கன்சர்வேஷன் அவுட் சைட் த நேச்சுரல் ஹேபிடேட். அதோடைய வீடை விட்டுட்டு வேற எங்கேயோ கூப்பிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரொடெக்ட் பண்ணுறேன். சரியா? கிளியர்? ஹேபிடேட்னா என்ன மேம்? ஒரு அனிமல் எங்கே உயிர் வாழுதோ எங்கே தங்குதோ அதுதான் ஹேபிடேட், இருப்பிடம். சரியா? இப்போ இன்சைட்டோ கன்சர்வேஷன்னா என்ன சொல்லலாம்? ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் வித்தின் த நேச்சுரல் ஆர் மேன்மேட் ஈகோசிஸ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த அனிமலோ அந்த பிளான்ட்டோ எங்கே வாழுதோ அதே இடத்துல நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். இல்லையா, அதே மாதிரி இன்னொரு இடத்த உருவாக்கி நான் ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன். மேன்மேட் ஈகோசிஸ்டமாக கூட இருக்கலாம். சரியா? தென் இட் ப்ரொடெக்ட்ஸ் த என்டையர் ஈகோசிஸ்டம் அண்ட் பயோடைவர்சிட்டி அட் ஆல் த லெவல்ஸ். ஸோ இது என்ன பண்ணுது, மொத்த ஈகோசிஸ்டமையும் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் பயோடைவர்சிட்டியும் இதுதான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆமாம், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த இன்சைட்டோ அண்ட் எக்ஸைட்டோ கன்சர்வேஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். மேக்ஸுக்கு லைவ் எப்போ தெரியாதுடா. பயாலஜி கிட்டனா என்னால் சொல்ல முடியும், மேக்ஸ் தெரியாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் which though covering less than 2% of the Earth's land harbor very high species richness. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்கிறது இந்த உலகத்துலேயே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 30 இடத்துல தான் இருக்குது, இந்தியாவில் 4 இடத்துல தான் இருக்குது. என்ன தான் இந்த மொத்த உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 2% கூட இல்லைன்னாலுமே அந்த இடத்த பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே தான் நிறைய புது புது வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. அது வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியறதில்ல. Protecting hotspots can reduce ongoing mass extinction. இப்போது இந்த நிமிஷத்தில் வந்து கூட்டமாக அழிஞ்சு போகிற சில நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்குது. அதை கூட நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். இந்த ஹாட்ஸ்பாட்ஸை ப்ராப்பராக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம்னா அதை கூட நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். சரியா? பயோக்கு நெக்ஸ்ட் லைவ் எப்போ? பயோக்கு நெக்ஸ்ட் லைவ் இந்த வாரம் கிடையாது, அடுத்த வாரம் தான். இனி ஒரு வாரத்தில் மண்டே அண்ட் வென்ஸ்டே தான் நம்மளுக்கு 12th பயாலஜி கிளாஸ் வரும். மண்டேவும் முடிஞ்சது, இன்றைக்கி வென்ஸ்டே இல்லையா? இதுக்கு மேலே இந்த வாரம் பயாலஜி கிளாஸ் கிடையாது, அடுத்த மண்டே தான் இனி அடுத்த பயாலஜி கிளாஸ். ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா? Biogeographical regions where biodiversity along with natural and cultural resources is legally protected and managed. So protected areas அப்படிங்கிறது என்னென்னா சில பயோஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ், எங்கெங்கெல்லாம் சில அனிமல்ஸ் வாழுதோ அந்த ஏரியாஸை நான் என்ன பண்ணுறேன், அங்கே தான் எனக்கு வெரைட்டிஸும் அதிகமாக இருக்கும். பிளான்ட் வெரைட்டிஸ் ஒரு அனிமல் வெரைட்டிஸ் அங்கே தான் எனக்கு அதிகமாக இருக்கும். அது கூட சேர்த்து சில நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இப்போ பாறை இருக்கலாம், கல் இருக்கலாம், மலை இருக்கலாம், ஓகே, அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த அனிமல் வாழக்கூடிய இடம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் ப்ரொடெக்டட் ஏரியாஸ்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து their types include national park, wildlife sanctuaries, community reserves, biosphere reserve. இது எல்லாமே ப்ரொடெக்டட் ஏரியாஸ்க்கு கீழே தான் வரும். ஆனால் இது ஒவ்வொன்றும் வந்து வேறு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்னால வேறையாக இருக்குது. குளோபலி இந்த உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 37,000 ப்ரொடெக்டட் ஏரியாஸ் வந்து இருக்குது. இந்தியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 771 இருக்குது, கவரிங் 1,62,099 km². நேஷ்னல் பார்க் ஒரு 104 இருக்குது, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் ஒரு 554 இருக்குது, பயோஸ்பியர் ரிசர்வ் ஒரு 18 இருக்குது. இப்போ நேஷ்னல் பார்க்னால் என்ன, பயோஸ்பியர் ரிசர்வ்னால் என்ன, ஒவ்வொன்றை பற்றியுமே நம்ம தனித்தனியாக பார்க்கலாமா? ரெடியா? 12th 600க்கு 550 above எடுக்க 1 டேக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் மேம்?
எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான கேள்வி இல்லை. ஏன்னா இதில் இன்னும் நிறையா டேட்டா தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துகிட்ருக்கீங்க? 600 அப்படிங்கிறதுக்கு வேணும். 300 எடுத்துகிட்ருக்கீங்களா? 400, 500? ஸோ இப்போ எவ்வளோ எடுத்துகிட்ருக்கீங்க, எவ்வளோ நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அட் த சேம் டைம் வில் நாட் டிசைட் யுவர் மார்க்ஸ். இப்போ நான் ½ an hour படித்தா 2 5 மார்க் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதே ½ an hourல ஒரு 5 மார்க் தான் படிப்பீங்க. ஸோ டைம் வந்து நம்ம ப்ராப்பராக சொல்ல முடியாது. சரியா? நெக்ஸ்ட்டு லைவ் ஃபார் பயாலஜி வந்து மண்டே டியூஸ்டே தான். ஒரு வாரத்தில் மண்டே இருக்கும், டியூஸ்டே இருக்கும், மண்டே ஆர் வென்ஸ்டே இருக்கும். சண்டே சம்டைம்ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வந்து இருக்கும். இந்த சண்டே கிளாஸ் எடுக்க முடியாதுடா, அதனால் மண்டேவும் முடிஞ்சது, வென்ஸ்டேவும் முடிஞ்சது, அடுத்த வாரம் மண்டே தான் அடுத்த கிளாஸ். செகண்ட் மிட் டேர்ம் லைவ் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஃபர்ஸ்ட் மிட் டேர்மோட போர்ஷன்ஸாக எடுத்துகிட்டு இருக்கேன். இது செகண்ட் மிட் டேர்மோட போர்ஷன்ஸ் தானே. என்ன வேணா நீ ரீசன் சொல்லிகிட்டே இரு, மேம் செகண்ட் மிட் டேர்முக்கு லைவே போகலை, அதனால தான் படிக்கலை. அப்போ இது செகண்ட் மிட் டேர்ம் இல்லையா? இது எடுக்கும் போதே நான் இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? படிக்கணும்னு நினச்சேன்னா எப்படி வேணால் படிக்கலாம். அதுக்குன்னு நான் வந்து பேர் போட்டு செகண்ட் மிட் டேர்ம் மேரத்தான்னு போட்டால் தான் நான் படிப்பேன் அப்படியா? சரி, நேஷ்னல் பார்க்ஸ் போகலாமா? எஸ். ஸோ நேஷ்னல் பார்க்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த நேஷ்னல் பார்க்ஸை முடிவு பண்ண போகுது. சரியா? இது ஒரு நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறத யார் டிக்ளேர் பண்ணுறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. ஃபார் த இயர் ஈக்காலஜிக்கல், ஃபானல், ஃப்ளோரல், ஜியோமார்ஃபாலஜிக்கல் அண்ட் ஜியாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்கில் நிறைய அனிமல்ஸ் இருக்கலாம். அப்போ ஈக்காலஜி கரெக்டாக மெயின்டைன் ஆகுது, பயோட்டிக் ஃபேக்டர்ஸ், ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் ஆகுது. சரியா? நிறைய அனிமல்ஸ் இருக்குது, நிறையா பிளான்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிடுறேன், இதை ஒரு நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணிடுறேன். தமிழ்நாட்டில் கிண்டி நேஷ்னல் பார்க் இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் நேஷ்னல் பார்க், இந்திரா காந்தி நேஷ்னல் பார்க், முதுமலை, தென் முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க், இது எல்லாமே இருக்குது. எந்தெந்த வருஷம் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குது. இது ஒவ்வொன்றும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கிண்டி நேஷ்னல் பார்க் சென்னையில், கல்ஃப் ஆஃப் மன்னார் வந்து ராமநாதபுரம் அண்ட் டியூட்டிகாரன் தூத்துக்குடியில் இருக்குது, இந்திரா காந்தி இஸ் இன் கோயம்புத்தூர், முதுமலை நேஷ்னல் பார்க் நீலகிரியில், முக்கூர்த்தி நேஷ்னல் பார்க்கும் நீலகிரியில். ஸோ நீலகிரியில் தான் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லி நிறையா நேஷ்னல் பார்க்ஸ் வந்து நீலகிரியில் இருக்குது. ஸோ 2 வந்து நீலகிரியில் மட்டுமே இருக்குது. No human activities allowed except under special permission by the Chief Wildlife Warden. ஸோ இந்த நேஷ்னல் பார்க்கெலாம் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. நாட் எவ்ரி ஒன் இஸ் அலவுட் இன்சைட். இதுக்கு நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பர்மிஷன் கேட்டுட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே அந்த ஆக்டுக்கு கீழே வந்துடும். ஒருவேளை நீங்கள் இதை மீறி இல்லீகலாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி உங்களுக்கு வந்து ஜெயிலோ இல்லை ஃபைனோ ஏதாவது இருக்கும். India has 104 national parks covering 40,501 square kilometers. இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பில் 1.23% நேஷ்னல் பார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டீஸ் லைக் ஃபாரஸ்ட்ரி, ஹண்டிங், கிரேசிங், கல்டிவேஷன் ஆர் நாட் பர்மிட்டட். ஃபாரஸ்ட்ரி, ஹண்டிங் அப்படின்னா வந்து வேட்டையாடுறது, அங்கேருந்து மரத்தை வெட்டுறது. கிரேசிங்னா வந்து ஆடு மாடுங்களை அங்கே வந்து மேயறதுக்காக விடுறது. இது எதுவுமே வந்து பெர்மிஷன் கிடையாது. அங்கே போய் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கும் பெர்மிஷன் கிடையாது. இட்ஸ் ஃபார் எஜுகேஷன், சயின்ஸு, ரெக்ரியேஷன், நாட் கமர்ஷியல் யூஸ். இதுலேருந்து காசு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. மற்றபடி நீங்கள் போய் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லும்போது காசிரங்கா நேஷ்னல் பார்க் அசாமில் இருக்குது. இந்த நேஷ்னல் பார்க் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, ரைனோசரஸ் தெரியுமா? ரைனோசரஸ் பார்த்துருக்கீங்களா? ரைனோசரஸோட 1 ஹார்ன்ட் அப்படின்னா ஒரே ஒரு கொம்பு மாதிரி இருக்கும், ஒற்றை கொம்பு இருக்கக்கூடிய நீர் யானை. சரியா? அது இந்த அசாமில் தான் நிறையா இருந்தது. பட் இப்போ அது வந்து அழிஞ்சும் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 year 1.5 year இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 ஹார்ன் ரைனோசரஸ் அழிஞ்சு போயிடுச்சு. சரியா? இப்போ வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் பார்க்கலாமா? வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அப்படிங்கிறது என்னென்னா,
ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, இதை தான் வைல்ட் லைஃப் சாங்சுரியாக எடுப்போம். இதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு டிக்ளேர் பண்ண போகுது டு ப்ரொடெக்ட் faunal and floral species of ecological importance. எந்தெந்த பிளான்ஸு எந்தெந்த அனிமல்ஸ் எல்லாம் இந்த ஈக்காலஜிக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு காட்டை நான் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரியாக சொல்கிறேன். சம் ரெஸ்ட்ரிக்டட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அலவுட் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு தான் உங்களுடைய இன்டர்ஃபியரன்ஸை காட்ட முடியும். ஃபுல்லாக போய் நீங்கள் அதுலேயே வாழ்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஈகோ டூரிசம் இஸ் பெர்மிட்டட் வித்தவுட் டிஸ்டர்பிங் அனிமல் லைஃப். அங்கே போயிட்டு நீங்கள் வேறு எதுவுமே பண்ணாமல் நீங்கள் சும்மா போய் பார்த்துட்டு வர்றதுனா வேணால் அலோவ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் பார்க்கலாமா? இந்தியாவில் 544 வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்குது. இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 1,18,918 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இந்தியாவோட மொத்த ஏரியாவில் 3.62% வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் தான் இருக்குது. Sanctuaries provide refuge for wild animals from hunting and poaching. ஸோ ஹண்டிங் போச்சிங் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். வேட்டையாடி ஒரு விஷயத்துக்காக நம்ம பண்ணுறது. ஓகே, ஸோ போச்சிங் அப்படின்னாலும் இல்லீகலாக நம்ம வேட்டையாடுறது தான். அதுவும் ஏதோ ஒரு ரீசனுக்காக, இப்போ யானையோட தந்தத்துக்காக யானையை நான் கொள்வது அந்த மாதிரி பண்ணுறது தான் போச்சிங்னு சொல்கிறது. ஸோ இந்த ரெண்டுமே நடந்துட்டு தான் இருக்குது. அதிலிருந்து ஒரு அனிமல் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், டைரெக்டாக இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் வந்து இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சேஃப். ஏன்னா அனிமல்ஸ் தாண்டி உள்ளே போய் மனுஷங்க வேறு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ஓகே, ஆக்டிவிட்டீஸ் லைக் ரெகுலேட்டட் டிம்பர் ஹார்வெஸ்டிங் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் பெர்மிட்டட். ஒரு அளவுக்கு தெர் இஸ் அ சர்டைன் லிமிட், அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் மரங்களை வெட்டி கொண்டு வரலாம். ஓகே, அதுக்கும் பெர்மிஷன் வாங்கணும். தென் ஃபாரஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ், இப்போ மெடிசனுக்காக இருக்கட்டும் இல்லை வேறு எதுக்காக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பெர்மிஷன் இருக்குது. பட் டு சம் லிமிட்டு தான், ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட முடியாது. எக்ஸாம்பிள், பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி கேரளாவில் இருக்குது. இது வந்து இந்தியன் டைகருக்கும் ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியாக இருக்குது. அடுத்து போகலாமா? என்ட்ரி ஃபீஸ் இருக்குமா? எஸ், இருக்க வாய்ப்பு இருக்குடா. செகண்ட் மிட் டர்ம் கொஷின் பேப்பர் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ வேறு ஏதாவது வெப்சைட், அதாவது க்ரோம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, வேறு ஏதாவது சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணி பாருங்கள், ப்ரௌசர் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்கள், இல்லை வேறு ஏதாவது மொபைல் ஃபோன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்கள் மெயில் ஐடி தான் ப்ராப்ளம்னா வேறு மொபைல் ஃபோனில் வேறு ஐடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மெட்ராஸ் க்ரோக்கடைல் பேங்க் ட்ரஸ்ட் பார்க்கலாமா? க்ரோக்கடைல் அப்படின்னா முதல்ல. ஸோ 1976 இதை ஆரம்பித்தாங்க. பை ரோமுலஸ் விட்டேக்கர் அப்படின்ற ஒரு பர்சனும் மற்றவங்களும் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட எய்ம் வந்து என்ன, எதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, டு கன்சர்வ் இந்தியாஸ் ட்வின்லிங் crocodile பாப்புலேஷன். crocodile முதலையோட பாப்புலேஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்குது, அதை வந்து நம்ம சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இட் ப்ரமோட்ஸ் த கன்சர்வேஷன் ஆஃப் ரெப்டைல்ஸ். ரெப்டைல்ஸ் அப்படின்னா இந்த ஊர்வனன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு, பல்லி, crocodile, இது எல்லாமே வந்து தரையில் ஊர்ந்து போகக்கூடிய அனிமல்ஸ். இதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மெட்ராஸ் crocodile பேங்க் ட்ரஸ்ட் வந்து நிறுவப்பட்டது. அதே மாதிரி ஆம்ஃபிபியன்ஸையும் பாதுகாக்கிறதுக்காக. இட் இஸ் லொக்கேட்டட் நியர் சென்னை வித் செவரல் ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். இது எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. இட் இஸ் விசிட்டட் பை ஓவர் 5 lakh people annually. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க, சும்மா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி. மேக்கிங் இட் அ மேஜர் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் அட்ராக்ஷன். ஸோ இது வந்து ஈசிஆரில் இருக்குது, சென்னையில். ஸோ ஈசிஆரில் இட் இஸ் ஒரு சின்ன ஒரு அட்ராக்டிவ் டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். இதை தாண்டி வேறு என்ன வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் எல்லாம் இருக்குது? வேடந்தாங்கல் பேர்ட்ஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது செங்கல்பட்டில். முதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி நீலகிரியில். பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரி நாகப்பட்டினமில் இருக்குது. ஓகே, தென் இந்திரா காந்தி ஆனமலை வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. தென் முண்டந்துறை வந்து திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வைல்ட் லைஃப் சாங்சுரி. சரியா? அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்னென்னு பார்க்கலாமா? பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்றது யார் நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, யுனெஸ்கோ தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. யுனெஸ்கோஸ் இன்டர்நேஷ்னல் டெசிக்னேஷன் ஃபார் ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் நேச்சுரல் அண்ட் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப்ஸ் கவரிங் டெரஸ்ட்ரியல் ஆர் கோஸ்டல் ஆர் மெரைன் எக்கோசிஸ்டம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த வைல்ட் லைஃப் சாங்சுரிஸை நேஷ்னல் பார்க்கெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணால் போதும்.
ஆனால் இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் எல்லாம் யுனெஸ்கோலேருந்து அவங்க டிக்ளேர் பண்ணணும். ஓகே, இந்த ஏரியாவை பயோஸ்பியர் ரிசர்வாக டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அவங்க தான் முடிவு எடுக்கணும். அண்ட் இது வந்து எதுக்காக டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்காக கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப், கலாச்சாரத்தை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல் பீப்புளெலாம் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னா அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த ஒரு பிளேஸை பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லலாம். சரியா? தென் லேண்ட்ஸ்கேப் கவரிங் டெரெஸ்ட்ரியல், இது வந்து ஒரு நிலப்பரப்பாக இருக்கலாம், இல்லை கடல் ஒட்டி கடற்கரை ஓரங்களாக இருக்கலாம், கோஸ்டல் ஏரியாஸாக இருக்கலாம், மெரைன் ஈகோசிஸ்டம், கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் கூட இதுக்குள்ளே வரலாம். ஸோ இதோட எய்ம் என்ன? டு இன்டெகிரேட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், வெரைட்டிஸை பாதுகாக்கணும், பிளான்ஸ் அனிமல்ஸ் ரெண்டையும் அழிஞ்சிடாமல் பார்த்துக்கணும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதுலேருந்து எப்படி நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும், அதை அழிச்சு கிடையாது, அழிக்காமல். கல்ச்சுரல் வேல்யூ அண்ட் மெயின்டெனன்ஸ், இதை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக டெவலப் பண்ணலாமா வேணாமா, இதை பற்றியெல்லாம் யோசிப்பாங்க. இட் சர்வ்ஸ் அஸ் அ லிவிங் எக்ஸாம்பிள் ஃபார் ஹியூமன் நேச்சர் கோஎக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும், இயற்கையும் மனுஷனும் எந்தெந்த விதத்துலலாம் நம்ம கனெக்டடாக இருக்கும், எப்படி ஒருத்தர் நம்பி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பயோஸ்பியர் ரிசர்வ்ல இருக்கக்கூடிய சில ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபேக்ட் பற்றி பார்க்கலாமா? இட் இஸ் கைடட் பை யுனெஸ்கோஸ் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம். இதை வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க? 1986 லான்ச் பண்ணாங்க. இதில் இந்தியாவில் மொத்தமாக 18 பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா 3 ஸ்டேட்டுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு பார்டரில் அகஸ்திய மலை இருக்குது. தமிழ்நாடு அண்ட் கேரளாவோட பார்டரில் நீல்கிரிஸ் இருக்குது. தமிழ்நாடுல கல்ஃப் ஆஃப் மன்னார், அந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னாரில் பார்க்க முடியுது. அடுத்ததாக அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க் வண்டலூரில் இருக்குது. இது வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, மெயின் லெசனுக்குள்ளே வராது, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி டூ யூ நோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. 602 ஹெக்டேர்ஸில் இருக்குது. ஹெக்டேர்ஸ் வந்து எப்படி சொல்லலாம்? 1 ஹெக்டேர் அப்படின்னா அது 2.5 ஏக்கர் அப்படின்னு வச்சுக்கோம். 2.4லேருந்து 2.5 ஏக்கர். அப்போ 602 ஹெக்டேர்ஸ்னால் எவ்வளோன்னு பார்த்துக்கோ, இன்ட்டு 2.5 போடணும், அவ்வளோ ஏக்கர், 1000 ஏக்கருக்கும் மேலே. சரியா? ஸோ இதெல்லாமே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே இருக்கிறதுலே பெரிய ஜூ வந்து இந்த வண்டலூர் ஜூ தான், அறிஞர் அண்ணா ஜுவாலஜிக்கல் பார்க்கு தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2500 வைல்ட் அனிமல்ஸ் வந்து காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சில அனிமல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. 180 ஸ்பீஷஸ் ஆஃப் மேமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. இட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் எக்ஸைட்டோ கன்சர்வேஷன் சென்டர். எக்ஸைட்டோனா என்னது? சில அனிமல்ஸும் பிளான்ஸும் எங்கே நேச்சுரலாக வாழுமோ அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து வேற ஒரு இடத்துல வச்சு நான் பாதுகாக்கிற ஒரு மீடியமாக இது ஒர்க் ஆகுது. நிறைய அழிஞ்சு போகிற அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள், ராயல் பெங்கால் டைகர், லைன் டெயில்டு மக்காவ் அண்ட் நீல்கிரி லாங்குவர், இது எல்லாத்துக்குமே வந்து பாதுகாப்பான ஒரு இடமா இதுதான் இருக்குது. தமிழ் மீடியம் இல்லைப்பா, ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் வண்டலூர் ஜூ, இதில் வந்து பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது. ஸோ பட்டர்ஃப்ளையும் நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. வாக் த்ரூ ஏவியரி, ஸோ நம்ம நடந்துகிட்டே சில விஷயங்களை வேடிக்கை பார்க்குறதுக்கான திங்ஸ் வந்து இருக்குது. லைன் அண்ட் டீர் சஃபாரி இருக்குது. ஃபாரஸ்ட் மியூசியம் இருக்குது. இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் இதெல்லாம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 21 லட்சம் விசிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு வராங்க. சிசிடிவி சிஸ்டம் இருக்குது. 24/7 அனிமல்ஸோட லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குது. இந்த உலகத்திலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் 24/7 கொண்டு வந்தது நம்மளோட வண்டலூர் ஜூ தான். ஓகே, இதில் டிக்கெட் நம்ம எடுத்துகிட்டு தான் அங்கே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜூ அம்பாசிடர் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வைல்ட் லைஃப்காக ப்ரிப்பேர் ஆகி எஜுகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, 2018 பொறுத்த வரைக்கும் 400 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ட்ரெயின் ஆகி போயிருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சில ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் பர்சனாக இருப்பாங்க. தென் சாக்ரட் க்ரூவ்ஸ்னால் என்ன? இது எல்லாமே வந்து காடுகள் தான், ஃபாரஸ்ட் தான், பட் அது கூட ரிலேட்டடான சில ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், காந்தாரா மூவி வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த காந்தாரா மூவியில் எல்லாருமே வந்து ஒரு மலை பிரதேசத்தில் வாழ்கிற மக்களா, சாரி நான் இன்னும் படம் பார்க்கல, பட் கேள்விப்பட்டதை வச்சு நான் சொல்கிறேன்.
ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து காட்டுக்குள்ளேயோ இல்லை மலைக்குள்ளேயோ இருப்பாங்க, கரெக்டாக? ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட கம்யூனிட்டியும் சரி, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய மரங்களையும் சரி நல்லா பாதுகாப்பாங்க. வேறு யாராவது அந்த மரத்தை வெட்ட வந்தாங்கன்னா கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டை தான் வந்து சாக்ரெட் க்ரோவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? எனி ஃபாரஸ்ட் விச் இஸ் ரிலேட்டட் டு த ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ அந்த மக்களெல்லாம் அந்த மரத்தை எப்படி பார்ப்பாங்கன்னா கடவுளாக பார்ப்பாங்க. என்னோட கடவுளை வெட்ட வரையா நீ, அப்படி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா ஆஃப் ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்டை அந்த மக்கள் வந்து ஒரு ரிலீஜியஸ் வகையில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சாமியாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் சாக்ரெட் க்ரோவ்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஷின். வாட் ஆர் சாக்ரெட் க்ரோவ்ஸ் கேட்கலாம், சரியா? தென் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல அழகர் மலை இருக்குது, மேகாலயாவில் காசி அண்ட் ஜெயின்டியா ஹில்ஸ் இருக்குது, ராஜஸ்தானில் ஆரவல்லி மலைத்தொடர். அடுத்து எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன்னா என்னது? நான் வந்து ஒரு பிளான்ட்டையோ அனிமலையோ ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், பட் நேச்சுரலி அது எங்கே வாழுதோ அங்கே இல்லாமல் வேறு இடத்துல கொண்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், சரியா? இப்போ இதில் தான் பொட்டானிக்கல் கார்டன்ஸு, ஜூ, வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க்ஸ் அண்ட் ஆர்போரிட்டா இதெல்லாம் வரும். ஓகே, ஆர்போரிட்டானா மரத்தில் தாவி வாழக்கூடிய இந்த அணில் இதெல்லாம் தான் வந்து ஆர்போரிட்டாக்கு கீழே வரும். ஸோ இந்த எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷியஸ் எல்லாம் காட்டுக்குள்ளே வச்சு நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஜூவில் வச்சு நான் ப்ரொடெக்ட் பண்ணலாம். கேப்டிவ் பிரெட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ரீஇன்ட்ரடியூஸ்ட் இன் டு த வைல்டு. இப்போ நான் வந்து ஜூவில் வச்சு 2 crocodileக்குள்ளே ரீப்ரொடக்ஷனை அலோவ் பண்ணுறேன்னா அப்போ வரப்போகிற அந்த குட்டி crocodile இருக்கும் இல்லையா, அதை கொண்டு போய் நான் திரும்பவும் என்ன பண்ணுறேன், காட்டுக்குள்ளே விட்டு நீ கற்றுக்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்லிடுறேன், சரியா? ஸோ எக்ஸாம்பிள் இந்தியன் crocodile, கேன்ஜிடிக் டால்ஃபின்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஜீன் பேங்க்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு அனிமலோட இல்லை ஒரு பிளான்ட்டோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, இட் இஸ் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, அதை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல நான் சேமித்து வைக்கிறேன், அதுதான் ஜீன் பேங்க், சரியா? ஸோ இதில் வந்து சீட்ஸுமே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட், ஒரு 3 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின். ஸோ ஜீன் பேங்க்ஸை வந்து நம்ம எதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு பிளான்ட்டோட சீடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ சீடு என்ன ஸ்டோர் பண்ணாலும் க்ரையோ ப்ரிசர்வேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. லிக்விட் நைட்ரஜனை வச்சு -196 டிகிரிஸில் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணால் தான் நீண்ட நாளைக்கு அதை வந்து நம்ம பாதுகாக்க முடியும், உயிரோடு வச்சுக்க முடியும். ஹவவர் கன்சர்விங் ஆல் பயோடைவர்சிட்டி இஸ் நாட் எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள். ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸையும் அனிமல்ஸையும் பாதுகாக்கணும் அப்படின்னா அது வந்து முடியாத ஒரு விஷயமா இருக்கும். நாட் எக்கனாமிக்கலி ஃபீஸிபிள் அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். The number of species requiring protection exceeds the current conservation efforts. இப்போது ஏற்கனவே நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம் சில அனிமல்ஸும் சில பிளான்ஸ் எல்லாம், பட் அதையும் தாண்டி இன்னும் பாதுகாப்பு தேவைப்படுற ஸ்பீஷஸ் வந்து நிறையவே இருக்குது. பட் எல்லாத்தையும் நம்மளால் ஈக்குவலாக ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இஸ் இட் கிளியர்? இப்போ இந்த இன்சைட்டிவ் கன்சர்வேஷன் அண்ட் எக்ஸைட்டிவ் கன்சர்வேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 மார்க் கொஷின். ஓகே, so with this we have completed this whole chapter biodiversity and its conservation. நம்ம முடிச்சிட்டோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் போஸ்ட் யூர் டவுட்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். பாய் எவ்ரி ஒன். அண்ட் யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்க, எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன், சரியா? பாய்டா.